வணக்கம். கடந்த 6 வருடங்களாக வாட்ஸ்அப்ல இயங்கி வந்த ஒரு இயக்கம் ஈரோடு சாளரம் என்ற அமைப்பாக பதிவு செய்யப்பட்டு ஈரோடு வாசல் என்ற சமூக அமைப்பாக மாறி 5 துறைகளில் பயிற்சி, மனநலம், படைப்பு, சமூக நலம், வழிகாட்டி என 5 துறைகளில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது கடந்த 2 ஆண்டுகளாக. அதில் ஒரு நிகழ்ச்சியாக அந்திமுற்றம் சொல்லி ஒரு 30 to 40 நிமிஷம் ஒவ்வொரு துறையிலும் சிறந்த பேச்சாளர்களை கொண்டு, நிபுணர்களை கொண்டு அவங்களுடைய சிற்றறிக்கையை நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதில் நிறைய பங்கேற்றாங்க. நிறைய பயனுள்ள தகவல்கள் நிறைய பரிமாறப்பட்டு இருக்குது. அதுல இன்றைய தலைப்புல நம்மளுக்கு பேச வந்திருக்காரு. கிட்டத்தட்ட சிங்கப்பூர் வெளிநாட்டில இருந்து வந்திருந்தாலும் இன்னைக்கு நம்ம இந்தியாவில் இருக்காரு நாச்சிமுத்து சார் அவர்கள். சங்க இலக்கியம் சமூகம் அந்த தலைப்புல இந்த அன்றிமுற்றம் நிகழ்வுல இது பண்ண வந்திருக்காரு. சோ இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் பேச்சாளர்களுக்கும் வருக வர என அனைவரையும், இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். ஈரோடு வாசல் பட்டயம் வாசிக்க கேப்டன் என் மைதிலி அவர்களை அழைக்கிறேன். ஈரோடு வாசல் உறுப்பினர்களாக நமது படைப்பு திறன், ஆளுமை திறன் மற்றும் உடல் மன நலத்தினை மேம்படுத்திடவும், சமூக பங்களிப்புடன் இளைய தலைமுறைக்கு வழிகாட்டிடவும், நம் அமைப்பு தரும் வாய்ப்புகளை தேடல் உள்ளவர்களுடன் ஒன்றிணைந்து முழுமையாகவும் சரியாகவும் பயன்படுத்திக் கொள்வோம். எல்லைகளை தாண்டி பயணிப்போம். நன்றி. நன்றி மேடம். நண்பர்களே, இன்றைய தலைப்பான சங்க இலக்கியங்கள் காட்டும் சமூகமும் சமகால சமூகம் என்ற தலைப்பில் சங்க இலக்கியங்கள் காட்டும் சமூகம் சமகால சமூகமும் என்ற தலைப்புல பேச்சாளர் உதயபாஸ்கர் சார் அவர்களை அறிமுகப்படுத்தி வைக்குமாறு சுகன்யா அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். ஒரு சிறு திருத்தம், வரவேற்புரை வழங்க சுகன்யா அவர்களை அழைக்கிறோம். இணைப்பில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஏற்கனவே சொன்னது போல ஈரோடு வாசல் என்னும் அமைப்பு ஒரு சின்ன வாட்ஸ்அப் குரூப்பா ஆரம்பிச்சு இன்றைக்கு அமைப்பாக மாறி 5 துறைகளில் செயல்பட்டு கொண்டு வருகிறது. இதில் படைப்பு குழு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும். பேச்சாளர்களை உருவாக்க வேண்டும் என்னும் நோக்கம் கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கும் ஒரு நிகழ்வு அந்திமுற்றம் என்ற நிகழ்வு. ஒரு 40 நிமிஷம் அதுக்குள்ளார பேசணும் அப்படிங்கிற ஒரு அஜெண்டாவை கொடுத்து அதுல பேசணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து நாங்க செயல்பட்டு கொண்டு வந்திருக்கிறோம். இதில் இன்னைக்கு பங்கெடுத்து கொண்டிருக்கக்கூடிய அமைப்பின் வழிகாட்டுதல் குழு அன்பர்களுக்கும் அமைப்பின் உறுப்பினர்களுக்கும் வெளியிலிருந்து பங்கெடுத்துக்கக்கூடிய நண்பர்களுக்கும் இணைய வழியில் இந்த நிகழ்வினை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நாங்க ஒரு தினமும் காலையில ஒரு போஸ்ட் ஒண்ணு பகிர்ந்துப்போம். என்னன்னா, தினம் ஒரு திருக்குறள் அப்படிங்கிற மாதிரி டெய்லி ஒரு குறளை பகிர்ந்துப்போம். அதுல இதுவரையும் மற்ற உரைகளை எழுதியிருக்கக்கூடிய பிறருடைய உரைகள் விளக்கம் அப்படிங்கிறத தாண்டி அவர்களுடைய புரிதல் என்ன அப்படிங்கறத நோக்கி ஒரு சின்ன உரை இருக்கும். அதுல உதயபாஸ்கர் சார் அவர்களுடைய உரை எப்பவுமே ஒரு பகுத்தாய்வு கூட ஒரு இலக்கண குறிப்புடன் ஒரு சின்ன பகுத்தாய்வுடன் அந்த உரை இருக்கும் வழக்கமா. அப்படியான ஒரு நபர் சங்க இலக்கியம் காட்டும் சமூகமும் இன்றைய சமூகமும் என்னும் தலைப்பில் உரை நிகழ்த்த இருக்கிறார். அவர்களை சபைக்கு அறிமுகம் செய்து வைக்க முனைவர் வெங்கடாச்சலம் அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். ஈரோடு வாசல் அந்திமுற்றம் என்ற நிகழ்வில் சிறப்பு விருந்தினரை அறிமுகப்படுத்துவதில் மிகவும் பெருமை கொள்கிறேன். அந்திமுற்றம் நிகழ்வில் சங்க இலக்கியங்கள் காட்டும் சமூகமும் சமகால சமூகமும் என்ற தலைப்பில் இன்றைய சிறப்பு விருந்தினர் அவர்கள் உதயமூர்த்தி அவர்கள் பேசவிருக்கிறார். உதயமூர்த்தி அவர்கள் பிறந்து வளர்ந்தது ஈரோட்டில். வடக்கே லக்னோ, பாட்னா, ராஞ்சி ஆகிய இடங்களில் 6 வருடங்கள் பணி செய்துள்ளார். அதனால் அவருக்கு இந்தி சரளமாக பேச வரும், எழுத படிக்க வரும். பின்னர் 2000ஆம் ஆண்டு வக்கீல் பணியின் காரணமாக வட அமெரிக்காவில் கலிபோர்னியா மாநிலத்தில் புலம்பெயர்ந்தார். தற்போது ஜார்ஜியா மாநிலத்தில் வாழ்கிறார்.
வளைகுடா பகுதி தமிழ் மன்றத்தின் விழுதுகள் என்ற இதழாசிரியராக சில காலம் பணியாற்றியிருக்கிறார். சங்க இலக்கியத்திலும் தொல்காப்பியத்திலும் ஆர்வம் கொண்டு அவற்றை படித்துக் கொண்டிருக்கின்றார். ஓவியத்தில் ஆர்வம் உண்டு அவருக்கு. டல்கா சித்ரா மகேஷ் அவர்கள் எழுதிய குறுந்தொகை தொடருக்கு தொடர்ந்து 30 வாரங்கள் வாட்டர் கலர் ஓவியம் வரைந்து கொடுத்திருக்கின்றார். புகைப்படக்கலையிலும் ஆர்வம் கொண்டவர். சான் பிரான்சிஸ்கோ வளைகுடா பகுதி தமிழ் மன்றத்தின் 2020ஆம் ஆண்டு முதல் செயலாளராக பணியாற்றி வருகிறார். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. ஐயா, களம் உங்களுடையது. வருக. நன்றிங்க. எல்லாருக்கும் வணக்கம். தலைவர் அன்புமணி அவர்களுக்கும், வாசல் ஆட்சிக்குழு உறுப்பினர்களுக்கும், வாசல் குழுவினர் அனைவருக்கும் வணக்கங்க. குறிப்பா இந்த அந்திமுற்றம் நிகழ்ச்சியில எனக்கு பேச வாய்ப்படுத்தியதற்கு நன்றி. ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா இருக்குங்க. இது வரைக்கும் நான் பல வாட்ஸ்அப் குரூப்லலாம் இருந்திருக்கேன். நான் ஏற்கனவே ஒரு 2-3 தடவை சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். நம்மளுடைய குரூப்ல கூட சொல்லியிருக்கிறேன். நிறைய இடங்கள்ல எனக்கு வந்து நேரம் விரயமாகுதோ அப்படின்னு எனக்கு தோணும். ஆனா அந்த எண்ணம் வந்து வாசல்ல எனக்கு வந்ததே கிடையாது. அது ஒவ்வொரு டைமும் வந்து எனக்கு இன்ஃபர்மேட்டிவாவும் இருந்திருக்கு. எனக்கு ஒரு தளம் கொடுத்த மாரியும் இருக்குங்க. அதுக்கு அப்படி ஒரு குழுவ அமைச்சதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள். இந்த தலைப்பு வந்து நண்பர் ஆரூரன் அவர்கள் தந்தது. அவருக்கு ஒரு நன்றி. நான் இது 1 மணி நேரம் நினைச்சுட்டு பிபிடி தயார் பண்ணிட்டேங்க. ஆனா 40 நிமிஷத்துல முடிச்சிடலாம்னு தான் நினைக்கிறேன் நானு. ஏன்னா சங்க இலக்கியம் அப்படிங்கிறது வந்து 2 இருபெரும் இது சமூக அமைப்பு. அதாவது ஒண்ணு வந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பு, இன்னொன்று தற்கால சமூகம். இந்த 2க்கும் இடையில இருக்கிறத வந்து கம்பேர் பண்றப்ப சாதாரணமா பண்ணிட முடியாது. அதனால என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் கொடுத்துருக்கேன். 2வது நான் வந்து பெருசா ஒரு தமிழ் பட்டமெல்லாம் பெற்றதெல்லாம் கிடையாதுங்க. இருக்கிற ஆர்வத்துல தமிழ் படிச்சிருக்கோம். அவ்வளோதான். அதிலிருந்து என்னால என்ன கொடுக்க முடியுதோ, ஷேர் பண்ணிக்க முடியுதோ, அத நான் இந்த இடத்துல நான் பண்றேன் நானு. இது ஸ்க்ரீன் ஷேர் பண்ண மாட்டீங்களா? இப்ப பண்ண முடியுதுன்னு நினைக்கிறேன். பண்ணலாங்க. ஓகே. இருங்க. தெரியுது இல்லைங்களா? தெரியுதுங்க. ஓகே. தெரியுது சார். ஆல்ரைட்டுங்க. இது முதல் நன்றி வந்து இவங்க வைதேகி ஹெர்பர்ட் அவர்களுக்கு தான் சொல்லணும். ஏன்னா இவங்க தான் வந்து சங்க இலக்கியத்தை வந்து வட அமெரிக்கா முழுவதும் எடுத்து சொல்றாங்க. 14 மேற்கணக்கு நூல்கள் அத்தனையும் வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தாங்க. ஒரு தடவை அவங்ககிட்ட கேட்டேன், எவ்வளோ நாள் ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்டேன். 4 வருஷத்துல பண்ணியிருக்காங்க. ஒரு நாளைக்கு 20 மணி நேரத்துக்கு மேலே வந்து அவங்க இதுக்காக ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய பங்களிப்பை, அவங்களுடைய மொழிபெயர்ப்பை வந்து நீங்கள் learnsangam.tamil.comல படிக்கலாம். இப்போ வந்து பெரும்பாலும் இதில் அமெரிக்காவில் இருக்கவங்களுக்கு சங்க இலக்கியம் தெரிஞ்சுன்னா அதுக்கு மூல காரணம் இவங்களா மட்டும்தான் இருப்பாங்க. இந்த டாபிக்ஸ் வந்துங்க நான் ஒரு 6 பிரிவாக பிரிச்சிருக்கேன். இந்த ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 பிரிவு கொஞ்சம் சீக்கிரம் போயிடலாம். சங்க இலக்கிய சான்றுகள் மட்டும் ஒரு ஸ்லைடுக்கு 1 or 2 மினிட்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ முடிந்த அளவுக்கு வந்து 40 நிமிஷத்தில் நான் முடிச்சலான்னு தான் பார்க்குறேன் நான். ஆச்சுங்களா? ஸோ ஆய்வுகளின் தொடக்கம். ஏன்னா இந்த சங்க இலக்கியம் அப்படிங்கிறது வந்து எப்போ நம்ம பேச ஆரம்பித்தோம் அப்படின்னா 19ஆம் நூற்றாண்டிலிருந்து அதனுடைய பிற்பகுதியில் தான் பேச ஆரம்பித்தோம். அப்போ 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த தமிழர்களுக்கு வந்து சங்ககாலம்னா என்னன்னே தெரியாது. கிட்டத்தட்ட நம்மலாம் வந்து ஒப்பீட்டளவில் ஒரு 2ஆம் தர 3ஆம் தர குடிமக்களாக தான் இருந்திருக்கிறோம். ஏன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா விஜயநகர் பேரரசு, அதுக்கப்புறம் முகல் எம்பையர், அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் எம்பையருங்க. முகல் எம்பையர் வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இந்தியா முழுக்கவே வந்து பிடிச்சிருந்தாங்க. அவுரங்கசீப் தான் வந்து அதனுடைய கடைசி மாமன்னர். அவருடைய பீரியட்ல வந்து முழுக்க அவங்களுடைய ஆட்சி தான் இருந்துச்சு. கொஞ்சம் தெற்பகுதி மட்டும் கொஞ்சம் இல்லாம இருந்துச்சு. அவருடைய இறப்பு வந்து கிழக்கிந்திய கம்பெனிக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துச்சுங்க. அந்த குழப்பமான நிலை இருக்கு இல்லைங்களா? அதை வந்து வச்சுக்கிட்டு கிழக்கிந்திய கம்பெனி நிறைய இடங்களை பிடிச்சாங்க. கிட்டத்தட்ட ஒரு பேரலல் கவர்மெண்ட் மேல ரன் பண்றதுக்கு ஆரம்பிச்சாங்க. அப்ப இதுல வந்து பிரச்சனை வந்துச்சுங்க. இங்கிலாந்து பாராளுமன்றத்துல வந்து ஒரு பிரச்சனை வந்துச்சு.
ஏன்னா இவங்க வந்து தனியா ஒரு பேரரசு நடத்துறாங்க. இதுக்கு அதாவது மன்னராட்சிக்கு எதிராக வந்து நடத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு. அதை மேனேஜ் பண்றதுக்காக 1784 பிட்ஸ் இண்டியா ஆக்ட்னு ஒன்று வந்து கொண்டு வந்து அதை சரி பண்ணாங்க. அது பிரகாரம் பார்த்தீங்கன்னா கிழக்கிந்திய கம்பெனி ஒரு ஆட்சி நடத்திக்கலாம், காமர்ஸ் அவங்களுடைய கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். ஆனால் ரிப்போர்ட்டிங் வந்து அவங்க கட்டுப்படுறது வந்து பிரிட்டன் பாராளுமன்றத்துக்கு தான் கட்டுப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஆக்ட் தான் வந்து இது. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு சின்ன சிக்கல் வருது. ஏன்னா இப்போ வந்து ஒரு ஃபார்மல் கவர்மெண்ட் வந்துருச்சு இல்லைங்களா? இப்போ ஃபார்மல் கவர்மெண்ட் வந்தோடனே அவங்களுக்கு வந்து ஒரு வரலாறு எழுதணும். அப்போ அந்த நாட்டுக்கு வரலாறு எழுதலான்னு தேடும்போது அவங்க கால் பதிச்சது வந்து 1640 வந்து ஆக்சுவலாக மெட்ராசப்பட்டினம் அங்கே வராங்க. ஆக்சுவலாக 608 வந்துட்டாங்க. ஆனால் செட்டில்மெண்ட் இங்கே தான். அப்போ இந்த டைம்ல இருந்து தான் அவங்களுக்கு ஹிஸ்ட்ரி தெரியும். அதுக்கு முன்னாடி ஹிஸ்ட்ரிலாம் யாருக்கும் தெரியலைங்க. அப்போ அவங்க வந்தபோது விஜயநகர பேரரசு இருந்திருக்கு. ஸோ அப்போ அந்த என்ன பண்ணுறாங்க, அவங்ககிட்ட இருக்கிற எவிடன்சஸ்லாம் வந்து ஜேம்ஸ் மில்லர்ன்ற ஒருத்தர்கிட்ட கொடுத்து அவர் வந்து இங்கிலாந்திலிருந்தே இந்திய வரலாற்றை எழுதுறாரு. அந்த வரலாறு வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா, ஹிந்து, முகல் அண்ட் பிரிட்டிஷ் அப்படின்ட்டு. இதுதான் வந்து இந்தியாவுக்கு முதல்ல அஃபிஷியலாக எழுதப்பட்ட வரலாறு ஆச்சுங்களா? இப்போ இதே டைம்ல என்ன நடக்குது அப்படின்னா, எல்லிஸ் வந்து அந்த டைம்ல வந்து ஒரு அப்போ என்னவா இருந்தாருன்னு தெரியல. ஆனால் இதில் மெட்ராஸ்க்கு வந்து கலெக்டராக இருந்திருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் வந்து ஒரு திராவிடியன் கான்செப்ட், திராவிடியன் ப்ரூஃப்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறாரு. அந்த கருத்து என்ன சொல்லுது அப்படின்னா, தென்னிந்திய மொழிகளுக்கு மூலம் சமஸ்கிருதம் இல்லைன்னு சொல்லுது. ஏன்னா அப்போ வந்து என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா, இந்திய மொழிகள் அனைத்துக்குமே சமஸ்கிருதம் தான் வந்து மூலமொழி அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அதை முதல்ல வந்து பிரேக் பண்ணது எல்லிஸ் தான் முதல்ல பிரேக் பண்றாரு. அதில் அது மட்டும் இல்லாமல் தமிழ் வந்து தென்னிந்திய மொழிகளில் மூத்த மொழியாக இருக்கிறங்கிற கருத்தையும் அவர் தான் முன்வைக்கிறார். அவர் அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து சின்ன வயசுலேயே இறந்துடுறாரு. 39 வயசு நினைக்கிறேன் அவர் இறக்கும்போது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 30 வருஷம் வந்து எந்த இதுவுமே இல்லை, ஆக்டிவிட்டீஸுமே இல்லை, ஆய்வுகள். 1851 தான் இவர் ஆறுமுக நாவலர் வந்து சங்கம் லிட்ரேச்சர் பப்ளிஷ் பண்றாரு. அப்போ அவரும் வந்து ஒரு இடமா போய் தொலாவி பிடிச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அதெல்லாம் எடுத்திருக்கிறாங்க. 1856 இன்னொரு மைல் ஸ்டோன். ஆக்சுவலாக ராபர்ட் கால்வர் என்ன பண்றாரு, எல்லிஸ் அவர்களுடைய ஆய்வை அடிப்படையாக வச்சு ஒரு கம்பேரட்டிவ் கிராமர் ஒன்று வந்து கொண்டு வர்றாரு. அதில் அவர் சொல்ற ஒரு கருத்து தான் வந்து நமக்கு வந்து மேஜர் பிரேக் தரும். அவர் என்ன சொல்றாருன்னா, எந்த மொழியின் துணை இல்லாமல் தமிழ் தனித்து இயங்க முடிகிறார். அப்போ தமிழ் வந்து ஒரு இண்டிபெண்ட் ஒரு லாங்குவேஜ். அதுக்கு எந்த மொழியுமே தேவையில்லை, எந்த சொற்களுமே தேவையில்லை, அதுக்கிட்ட எல்லா வளமும் இருக்கு அப்படிங்கிறது தான் அதனுடைய பொருள். சாரி, இது வந்து ஒரு மேஜர் மைல் ஸ்டோனுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, இன்னைக்கு இருக்கிற ஏஎஸ்ஐ இருக்கு இல்லைங்களா, அது 1861 தான் வருது. அது அகழ்வாராய்ச்சிகள், அது ஒரு தனி ட்ராக் ஒன்று போயிட்டு இருக்கு. இவர் உவே சாமிநாத ஐயர், சீரவழி தாமோதரம் பிள்ளை, இவங்கெல்லாம் வந்து ஓலைச்சுவடிகளை தேடி வந்து மீட்டெடுக்கிறாங்க. இதெல்லாம் வந்து அந்த 19ஆம் நூற்றாண்டினுடைய பிற்பகுதியில் வந்து நடக்குதுங்க. அதுக்கப்புறம் 20ஆம் நூற்றாண்டு முழுக்க 20ஆம் நூற்றாண்டுல பிகினிங்ல கூட நீங்க பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் ஆய்வுகள் வந்து நிறைய நடக்குது. இந்த ஏஎஸ்ஐ வந்ததையுமே கிடைக்கக்கூடிய சில எவிடன்சஸ் வந்து நம்மளுடைய ஒரு வெறும் 300 ஆண்டு காலம் அப்படின்னு இருந்த ஒரு வரலாற்றை வந்து ஒரு 4500 ஆண்டு காலத்துக்கு நிறுத்துதுங்க. இதுல இந்த அறிஞர்களுக்கு எல்லாமே, ஏன்னா இவங்க எல்லாம் வந்து ஒரு சார்புடையவங்களா இருப்பாங்க, அல்லது வந்து வேறு கருத்தை சொல்லியிருந்துக்கலாம். ஆனா எது எப்படியா இருந்தாலும் தமிழ் மொழி அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டன்ஸ் நம்ம பார்த்தோம்னா 18ஆம் நூற்றாண்டுல கிடையாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் வந்து வந்ததுக்கு இந்த அறிஞர்கள் எல்லாம் ஒரு காரணம். அவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இதுல சங்க இலக்கியம் பற்றி பேசும்போது ஒரு நெருடல் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா மதங்கள் பற்றி திரும்ப 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 பேசப்படுது. அதனால மதங்கள் முதல்ல போய் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் வந்து மற்றதெல்லாம் பார்க்கலாம். இதுல சங்க இலக்கியத்தை வந்து இப்போ இது பண்ண போதுங்க, ஏன்னா இது கொஞ்சம் கொஞ்சம் மாத்திரம் வருது, ஒரு நாள் அவங்க பண்ணல. படிப்படியாக தான் வந்து இலக்கியத்தை வந்து ஆய்வு பண்றாங்க. பார்த்தீங்கன்னா அதுல கிறித்துவ மதம் சார்ந்தவருங்க, வைதிக மதம் சார்ந்தவர்கள் இவங்க எல்லாருமே அதில் இருக்கிறாங்க. அப்போ இதுல மதங்களின் தாக்கம் இல்லை அப்படின்லாம் நம்ம வந்து சொல்ல முடியாது. நேரடியாக சொல்லலினாலும் ஒரு இன்டைரக்டா வந்து அந்த தாக்கம் இருந்திருக்கு ஆக்சுவலா. ஒரு கட்டத்தில் என்ன நினைச்சிருக்காங்கன்னா, வேத மதம் தான் வந்து தமிழர்களை நாகரிகப்படுத்தி இதுன்னு கூட இது பண்ணிருக்காங்க, பேசியிருந்திருக்காங்க. அது என்னன்னு கேட்டால் மோசஸ் ஸ்டோரி. மோசஸனுடைய 10 கட்டளைகள் இருக்கு இல்லைங்களா, ஆண்டவனின் 10 கட்டளைகள்.
அதை வச்சு தான் வந்து இஸ்ரேலைட்ஸ் வந்து நாகரிகப்படுறாங்க, அவங்க நெறிப்படுறாங்க. ஸோ அதனால வந்து மதம் மனிதர்களை நெறிப்படுத்தும் அப்படிங்கிற கருத்து வந்து ஐரோப்பியர்களுடைய மனதில் வந்து ஆழமா பதிஞ்ச கருத்து. அதுவுமே இதுக்கு வந்து ஒரு காரணமா இருக்கலாம். ஆனா பிற்கால அறிஞர்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், கமில் ஜோலபில் அவர் வந்து த டான்ஸ் ஆஃப் முருகான்லாம் வந்து புக் எழுதியிருக்காரு. அவர் புக் என்கிட்ட இருக்கு. ஆனா அது ஜெராக்ஸ் காப்பி மாரி இருக்கும். அதனால படிக்கிறதுக்கு கொஞ்சம் அ கஷ்டமா இருக்கு. அது ஸ்கேன்டு காப்பி தான் இருக்கு. புக் கிடைச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுல வந்து நெறைய எவிடன்ஸஸ் போட்டிருக்கான்னு சொல்றாங்க. நான் இன்னும் படிச்சது இல்லைங்க. ஆல்ரைட். மதம் அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்த்துரலாங்க. இத நான் கொஞ்சம் வேகமா போகணும். ஏன்னா 45 ஸ்லைட்ஸ் இருக்கு. கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கணும் அப்படிங்கிறதுனால. அ மதம் அப்படின்னா என்னன்னா, ஒரு பரம்பொருள் இருக்கணும். ஒரு கடவுள பத்தி ஒரு கோட்பாடு இருக்கணும். ஒரு கடவுளினுடைய தூதுவரோ அல்லது ஒரு புனித மனிதரோ இருக்கணும். ஒரு மத நூல் இருக்கணும். இதெல்லாம் வந்து ஒரு மதம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து அ இது ஒரு மதத்துக்கு ஒரு ஸ்ட்ரக்சர குடுக்கறதுங்க இதெல்லாம். இது இல்லன்னா அத வந்து மதம்னு நம்ம சொல்ல முடியாது. அது இல்லாம மதங்களுடைய அடிப்படை நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், இத அப்படியே நீங்க வந்து ஒரு லாஜிக்கல் சென்ஸ்ல மட்டும் பாருங்க. எந்த விதமான ஒரு எமோஷனல் இதுலயும் நம்ம பார்க்கணுங்கிறது இல்ல. அப்ப மதங்களுடைய அடிப்படைன்னு பார்த்தீங்கன்னா, மனிதன் பாவம் செய்வது. அது வந்து பேஸ்லைன். அந்த பாவத்துக்கு உங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கலாம். அல்லது வந்து நீங்க வந்து அதுக்கு பரிகாரம் பண்ணலாம். இப்படித்தான் வந்து மதங்கள் வந்து சொல்லுதுங்க. அது எல்லா கதையும் அதாவது இன்ன அ மதம் அப்படின்னு கிடையாது. எல்லா மதத்திலயுமே அது கொஞ்சம் இருக்கு. வைதிகத்துல கொஞ்சம் அடுக்குகள் இருக்கிறதுனால, வேற மாரியான ஒரு கான்செப்ட் ஒண்ணு வந்து வருது. வைதிகத்துல வந்து பாவிகள் சூத்திரர்களா பிறக்கிறார்கள். அது அந்த மேலடுக்குக்கு போகணும் அப்படின்னா, பல பிறவிகள் எடுக்கணும் அப்படிங்கிற மாரியான ஒரு கான்செப்ட். இப்ப இந்த மதங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஓவராலா நம்ம பார்த்துரலாங்க. வேர்ல்ட் லெவல்ல நம்ம பார்த்துரலாம். முதல் மதம் நமக்கு தோன்றது வந்து ஜொராஸ்டர். கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. ஜொராஸ்ட்ரியனிசம். இது வந்து இப்ப பார்சின்னு சொல்றாங்க இல்லையா? இவங்க டாட்டாலாம் இருக்காங்கல்ல. அவங்கலாம் வந்து ஈவன் இன்ஃபாக்ட் பார்த்தீங்கன்னா, பண்டிட் ஜவஹர்லால் நேருவே கூட பார்சி இனத்தை சார்ந்தவர் தான் நினைக்கிறேன். இந்த ஜொராஸ்ட்ரியனிசம் தான் முதல்ல ஒரு மதமா வந்து இதுல உலகத்துல தோன்றதுங்க. இதான் முதல் மதமா இருக்க முடியும். அவருடைய காலம் வந்து பார்த்தீங்கன்னா, கிமு 1700. அதுக்கு அவரு தான் வந்து முதல்ல வந்து ஒரு கடவுள் கோட்பாட்ட வந்து வலியுறுத்துறவர். ஆனா பெரும்பாலும் அதுக்கு நெறைய டாக்குமெண்டேஷன் இல்ல. அடுத்தது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, மோசஸினுடைய கதை வந்துருது. மோசஸ் வந்து 10 கட்டளைகள் வாங்கி, அ இஸ்ரேலைட்ஸ வந்து எகிப்திலிருந்து காப்பாத்தி அவங்கள நெறிப்படுத்தினார் அப்படிங்கிற கதை அது. அதற்கு அப்புறம் வந்து உங்களுக்கு 3வதா வர்றது தான் வந்து இயர்லி வேதிக் பீரியட். இந்த வேதிக் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான், ஆப்கான்லயே ஓரளவுக்கு கொஞ்சம் வரும்னு நினைக்கிறேன். தப்பா போட்டிருக்கேன் இந்த இடத்துல. பட் இந்த இன்றைய இந்தியாவுக்கு வெளிய தான் வந்து இந்த வேத மதம் சார்ந்ததெல்லாம் நடக்குது. இந்த எவிடன்ஸஸ்லாம் எதுலருந்து எடுக்குறாங்கன்னா, வேதத்துல பாடப்பட்டிருக்கக்கூடிய குறிப்புகள்லாம் இருக்கு இல்லைங்களா? அதிலிருந்து சொல்றாங்க. லேட் வேதிக் பீரியட்ல தான் வந்து அவங்க கிழக்க வந்து பரவுறாங்க. தென்கிழக்கு வந்து பரவுறாங்க. அதுக்கப்புறம் வருது புத்திசம். கிமு 600 மகாவீர் வந்து அதே டைமு. அதுக்கப்புறம் தான் வந்து கிறிஸ்டியானிட்டி அண்ட் அ இஸ்லாம் எல்லாம் வருதுங்க. ஆச்சுங்களா? இப்ப சங்ககாலம். இது வந்து கிமு 300லிருந்து கிபி 300 வரை அப்படின்னு வந்து அறிஞர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இதான் வந்து காலகட்டம். இத வச்சு தான் நம்ம வந்து பேசப் போறோம். இப்ப சங்க காலம்னதையுமே நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு கற்பனையான ஒரு உலகம் வந்துருது. ஒரு நாகரீகமற்ற காலம் அல்லது வந்து ஒரு அ அ மக்கள் வந்து ஒரு ஒரு படிப்பறிவு இல்லாம இருந்திருக்கலாம். ஒரு எ அ நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கற்பனை இருக்கும் இல்லைங்களா? அல்லது வந்து திருவிளையாடல்ல வந்து தர்மி இதெல்லாம் வந்துச்சுல்ல. அதுல வந்து புலவர்கள் போய் பாட்டு எழுதி குடுத்து, அதுக்கு பரிசில் பெற்றுட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட எண்ணமெல்லாம் எனக்கு இருந்துச்சு, சங்க இலக்கியம் படிக்கிற வரைக்கும். அ அந்த மாரியான ஒரு கான்செப்ட் வந்து நம்ம மனசுல வந்து பதிஞ்சிருக்கு. அதனால வந்து சங்க இலக்கிய காலத்தில் உலகம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா, நம்மளுடைய நாடு எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துரும். ஸோ அப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, இதுல அப் அ சங்க இலக்கிய காலத்துக்கு முன்னாடி வந்து பாரசீக பேரரசு, பெர்ஷியன் எம்பையர். அதுக்கப்புறம் தான் அலெக்சாண்டர் வர்றாரு. அவருடைய காலகட்டத்துக்கு அப்புறம் வந்து ரோமானிய பேரரசு. மிகப்பெரிய பேரரசு. உலகினுடைய மிகப்பெரிய பேரரசு. இந்தியாவுல வந்து அரசுகள் வந்து மாறிட்டே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க காட்டுறேன் பாருங்க. ரோமன் எம்பையர் வந்து மிகப்பெரிய பேரரசு உலகுல. அவங்க கிட்டத்தட்ட உலகத்தையே வென்றுட்டாங்க அப்படிங்கிற மாரி ஒரு ஃபீலிங்க்கு வந்து காரணம் என்னன்னா, இவ்வளவு பெரிய பேரரசு அவங்க இருந்தது. ரொம்ப வலிமையான நாடா இருந்தாங்க. அப்ப இந்தியாவுல வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன நாடு வந்து மாறிக்கிட்டே இருந்திருக்கு. காலகாலத்துக்கும். அதாவது இந்த 600 அ ஆண்டுகள்ல பல நாடுகள் வந்து மாறி இருந்திருக்கு. நான் குறிப்பா ஒரு சில இடங்கள மட்டும் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் இங்க.
இது சாதவாகனாஸ், இங்க வந்து கோசலா, இங்கதான் வந்து புத்தர் வந்து பிறக்கிறாரு. விதேகா, இங்கதான் மகாவீரர் வந்து பிறக்கிறாரு. இது கலிங்கம், இந்தது இங்க நம்ம தமிழ் இதெல்லாம் வருதுங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப இங்க இருந்து தான் வந்து நமக்கு வந்து பிசினஸ் ரிலேஷன்ஷிப் வந்திருக்கு. இந்த பெல்ட் வந்து ரொம்ப முக்கியமான பெல்ட்டுங்க. எப்படி வந்து நம்ம வந்து சில்க் ரோடு அப்படின்னு சொல்றோமோ, அந்த மாதிரி இந்த பெல்ட் வந்து ரொம்ப முக்கியமான பெல்ட். ஏன்னா இங்கிருந்து வந்து வர கப்பல்லாம் வந்து இந்த பக்கம் வந்துட்டு இந்த வழியா தான் வந்து இதுக்கு போயிருக்காங்க. ஈஸ்டர்ன் சைட்லாம் போய் பிசினஸ் பண்ணியிருக்காங்க. ஆச்சுங்களா? ஸோ அப்ப உங்களுக்கு வந்து பொன்னும் பொருளும் வந்து இங்கிருந்து நமக்கு நிறைய கிடைச்சிருந்திருக்கு. ஒரு பிசினஸ் இருந்துச்சுன்னா, ஒரு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் இருந்துச்சுன்னா எப்படி இருக்குன்னு யோசிச்சுக்கங்க. அந்த மாதிரி அவ்வளோ செழிப்பான இதுல இருந்திருக்கும். இந்த காலகட்டத்துல இந்த ரோமன் எம்பையர்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், உலகினுடைய மத்த இடங்கள்ல வந்து தத்துவ அறிஞர்கள் பித்தகோரஸ் வந்து அப்பவே வந்து பித்தகோரஸ் பத்தி உங்களுக்கு தெரியும். அந்த கணித இதெல்லாம் வந்து அவர் அப்பவே சொல்லிட்டாரு. எப்பன்னா சங்க இலக்கிய காலத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு. இவங்க எல்லாருமே சங்க இலக்கிய காலத்துக்கு வந்து முற்பட்டவர்கள். சாக்ரட்டிஸ், பிளேட்டோலாம் தெரியும். பிளேட்டோலாம் வந்து அரசியல் எப்படி இருக்கணும், அரசியலமைப்பு எப்படி இருக்கணுங்கிறதெல்லாம் வந்து அவர் எழுதிட்டாரு. ஆக்சுவலா டெமோக்ரஸினே அந்த செட்டப்லாம் வந்து அவர் எழுதிட்டாரு. டெமோக்ரட்டிஸ் வந்து நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. டெமோக்ரட்டிஸ்னுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா, இவர் தான் முதல்ல வந்து எவ்ரிதிங் இஸ் மேட் அப் ஆஃப் மேட்டர் அண்ட் ஃபார்ம் அப்படின்னாரு. மேட்டர் அப்படின்னா இன்னைக்கு ஆட்டம். அதே மாதிரி ஃபார்ம் அப்படிங்கிறது இட் குட் பி இன் லிக்விட் ஃபார்ம் ஒரு சாலிட் ஃபார்ம் ஒரு கேஸ் ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரியான அறிவியல் முன்னேற்றம்லாம் வந்து கிட்டத்தட்ட சங்க இலக்கிய காலத்துக்கு முன்னாடியே நடந்துருச்சுங்க. நம்ம வந்து அந்த மக்களோட பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்போ வந்து ஒரு சமூகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சுக்கணும். இதுல நமக்கு இன்னொன்னு என்ன சொல்லணும் அப்படின்னா, கிமு 600லயே வந்து தமிழ் மக்கள் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருக்காங்கிறது கீழடி வந்து பரிசனா நமக்கு கிடைச்சிருக்கு. அப்ப எழுத படிக்க தெரிந்த மக்கள் வணிகம் பண்ணியிருக்காங்க. இந்த நாடுகளோட ஒரு இன்ட்ராக்ஷன் இருந்திருக்கு. இதான் வந்து நம்மளுடைய செட்டப். ஸோ இப்ப நம்மளுடைய இந்த நிலம் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, ஐவகை பரப்பு, ஐவகை திணை சார்ந்தது. இதுல வந்து ஒவ்வொரு திணையிலும் வெவ்வேறு விலங்குகள், பறவைகள்லாம் இருந்ததுனால, அதுக்கு வந்து பொருள் இலக்கணம் அப்படிங்கிறது தமிழ்ல மட்டும்தான் இருக்கு. அந்த பொருள் இலக்கணத்துக்கு உட்பட்டு தான் வந்து பாடல்கள் எழுதுவாங்க. அதனுடைய அடிப்படையில் தான் சங்க பாடல்களும் எழுதப்பட்டிருக்கு. சரி, இது வந்து என்னன்னா, இப்ப நாம வந்து இது பார்த்துடலாங்க. அதாவது ஒரு கிமு 2500 இருந்து சங்ககாலம் வரைக்குமான பீரியட். இதுக்கு அடுத்தது வந்து சங்ககாலத்திலிருந்து நம்மளுடைய இப்ப கரண்ட் பீரியட் வந்து நம்ம ஒரு தடவை பார்த்துடலாம். இது முக்கியமா நான் சொல்ல வேண்டியது வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சொல்றோம் இல்லைங்களா, மொஹஞ்சதாரோ, ஹரப்பா. அந்த பீரியட் வந்து கிமு 2600 இருந்து 1900 வரைக்கும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, உலகம் அயன் ஏஜ் வந்து கிமு 1200 இருந்து 550 நினைச்சிட்டு இருந்திருக்கு. இப்ப மயிலாடும் பாறையில கிடைச்ச எவிடன்சஸ் வந்து நமக்கு என்ன சொல்லியிருக்குன்னா, கிமு 2100 இருந்து 1600 வரைக்குமே வந்து இரும்பு பயன்பாடு இருந்திருக்கலாம். இந்த காலகட்டத்துக்குள்ள இரும்பு பயன்பாடு தமிழ்நாட்டில் இருந்திருக்கலாம்னு சொல்லுது. அப்பவே இங்க இரும்பு பயன்பாடு வந்துருச்சு. அந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா, ஜொராஸ்ட்ரனுடைய காலத்துக்கு கொஞ்சம் முற்பட்ட காலகட்டம். ஆச்சுங்களா? அதுக்கப்புறம் தான் உலகத்துல வந்து இந்த மதங்கள்லாம் வருது. மோசஸ், வேதிக் பீரியட் எல்லாமே வருதுங்க. நமக்கு வந்து தமிழருக்கு வந்து இங்கிருந்து எந்த விதமான எவிடன்ஸுமே இல்ல. சங்க இலக்கியம் மட்டும் தான் நமக்கான எவிடன்ஸ். ஆச்சுங்களா? புத்தா மகாவீரெல்லாம் இந்த இடத்துல வராங்க. இங்க வந்து கிங் அசோகா. அசோகர் தான் முதல்ல வந்து மதத்தை பரப்புறதுக்கு சிஸ்டமேட்டிக்கா புத்த மதத்தை பரப்புறதுக்கு ஆளுகளை வந்து அனுப்புறாரு. ஒரு மன்னன் அனுப்புனா எவ்வளவு சிஸ்டமேட்டிக்கா இருக்கும்னு யோசிச்சுக்கோங்க. இந்த பீரியடை பத்தி தான் நம்ம வந்து பேச போறோம். ஓகே. சங்க இலக்கிய சான்றுகள். சங்க இலக்கியம்னு சொன்னதையுமே, இலக்கியம் அப்படிங்கிறதுல வந்து பொய் இருக்கும். ஆனா பொய் தான் வந்து கவிதைக்கு அழகு. அதெல்லாம் கொஞ்சம் மிகைப்படுத்திலாம் கூறுவாங்க. அதனால வந்து அது முற்றிலும் உண்மை இல்ல அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அது தன்னுடைய சமகாலத்தை காட்டும் கண்ணாடி. எந்த ஒரு இலக்கிய படைப்பாளியுமே பார்த்தீங்கன்னா, தன்னுடைய சமகாலத்துல என்ன நடக்குதோ அத வச்சு தான் ஒரு படைப்பை வந்து படைக்க முடியும். அதனால அதனுடைய இருக்கக்கூடிய சில சான்றுகள நம்ம பார்த்துடலாம். இதுல மட்டும் கொஞ்சம் அதிகமா இருக்கு. நான் அப்படியே தொட்டுட்டு மட்டும் போயிடுறேன். இல்லன்னா ரொம்ப டைம் ஆயிரும்னு நினைக்கிறேன். டைம் வந்து இப்பவே 5:30 ஆயிடுச்சு. ஓகே. இப்ப இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அறிவு அப்படின்னு வந்து நமக்கு ஒரு சொல் வருதுன்னு வச்சுக்கங்களேன். அது வந்து சென்சஸ் அல்லது லாஜிக், விஸ்டம், நாலேட்ஜ் இது எல்லாத்தையுமே வந்து தமிழ்ல இருக்கிறத வந்து குறிக்கும். இதுல பார்த்தீங்கன்னா, 6வது அறிவு. தொல்காப்பியம் வந்து நமக்கு சொல்லுதுங்க. தொல்காப்பியம் வந்து நம்மளுடைய இலக்கண நூல். அது என்ன சொல்லுதுன்னா, "ஆறறிவதுவே அவற்றோடு மனனேன்னு" சொல்லுது. நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் தான் 6வது அறிவு மனம். உலகத்தினுடைய பிற பகுதிகள் எடுத்துட்டீங்கன்னா, இன்று வரைக்கும் வந்து மனிதனுக்கு 5 அறிவு தான். 6வது அறிவு அப்படின்னா, அது ஒரு பேய்களை பற்றியோ அல்லது வந்து மனித அ
ஆற்றலுக்கு அப்பாற்பட்டதை அறியும் அறிவு தான் வந்து 6வது அறிவு. அதனால தான் வந்து இவர் நைட் ஷாம்லான் வந்து 6 சென்ஸ்னு படம் எடுத்தார், 7 சென்ஸ்னு எடுக்கல. தமிழில் மட்டும்தான் 6வது அறிவு இருக்கு. அதே மாதிரி கல்விக்கு ஒரு முக்கியத்துவம் இருந்திருக்கு, கற்றல் நன்றே. அறிவுடையவனுக்கு தான் வந்து அரசு செல்லும் அப்படிங்கிற அந்த எண்ணம்லாம் இருந்திருக்கு. இந்த பாட்டு வந்து நம்மளுடைய பாராளுமன்றத்தில் கூட இப்போ ரீசெண்டாக இதை பாடினாங்க நினைக்கிறேன். ஒன்று இவங்க ஃபைனான்ஸ் மினிஸ்டர் போய் சொல்லியிருப்பாங்க, இல்லை வேற யாராவது வந்து மேற்கோள் காட்டியிருப்பாங்க. இதை வந்து காயில் நெல் அறுத்து கவலங்கொள்ளினே. அதாவது என்னன்னா, காஞ்ச நெல் வந்து நம்ம முறைப்படி அறுத்து ஒரு கவலம் ஜோத்தை வந்து நம்ம தினமும் கொடுத்தோம்னா, அந்த ஒரு மா அளவு அப்படிங்கிறது வந்து ஒரு ஏக்கரா அப்படின்னு வச்சுங்களேன். அதில் இருக்கிறது வந்து பல நாட்டுக்கு வரும். ஆனால் ஆனை பூந்துருச்சுன்னா காலில் மிதிப்பட்டு எல்லாம் நிறைய வேஸ்ட்டாக போயிடும், வாய்க்கு வந்து குறைவாக தான் போகும். அந்த மாதிரி வந்து மன்னனும் வந்து அறிவுடையவனாக இருக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு பாட்டுன்னு வச்சுங்களேன். இது இந்த அறிவு அப்படிங்கிறது வந்து இந்த அரசியல் அறிவு அப்படின்னு வச்சுக்கலாம். இங்கே இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த சங்க காலத்தில் தான் இந்த இது இருந்திருக்கு, இந்த கான்செப்ட் இருந்திருக்குன்னு இல்லைங்க. கணியன் பூங்குன்றனார் வந்து திறவோர் காட்சியில் தெளிதனம் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி தொல்காப்பியத்தில் என்மனார் புலவர், என்ப அப்படின்லாம் நிறையா வரும். அப்போ இது கொஞ்சம் நெடுங்காலமாக இந்த முறை வந்து தமிழ் சமூகத்தில் வந்து இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிய வருது. இந்த அறிவுன்னு வரும்போது இன்னொன்று நமக்கு வானியல் அறிவு. வானியல் அறிவு பார்த்தீங்கன்னா, நெடுநல் வாடையில் தலையாலங்கடத்து செருவென்ற பாண்டியன் அவன் வந்து போருக்கு போயிடுறான். ராணி வந்து ரொம்ப ஒரு வருத்தமான சூழல் இருக்கா. அப்போ அவள் இருக்கிற ரூமில் வந்து மெழுகால செஞ்ச படம், மெழுகுசை படம், அதில் வந்து கான்ஸ்டலேஷன் பற்றி ஒரு படம் இருக்கு. அதை பற்றியான பாடல் தான் இந்த பாடல். அதே மாதிரி இரும்புரை வந்து சேரல் இரும்புரை வந்து இறந்துடுறான். அந்த இறந்ததை பற்றி பாடும் பொழுது கூடலுக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எரிமீன் விழுந்துச்சு, அது விழும்போதே வந்து தெரியும் மன்னனுக்கு ஆபத்து, மன்னனுடைய இந்த நம்பிக்கை இருந்திருக்கு. இது ஒரு மூட நம்பிக்கை, இது வந்து இருந்திருக்கு. அப்படி வந்து மன்னன் இறந்துருவானோன்னு நாங்கள் அஞ்சினோம், அதே மாதிரி வந்து மன்னன் இறந்துட்டான் அப்படிங்கிறத பாட்டு தான் வந்து இந்த பாட்டு. அதில் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக இந்த பாட்டில் நான் சொல்ல வருது என்னன்னா, அது தூய தமிழ் சொற்கள். நீங்கள் கான்ஸ்டலேஷனை பற்றி இருக்கக்கூடிய விண்மீன்களை பற்றி இருக்கக்கூடிய வந்து தூய தமிழ் சொற்கள். ஆடு இயல் அலர்கூட்டம். அலர்கூட்டம்னா உங்களுக்கு வந்து நெருப்பு திரள் ஆச்சுங்களா. விண்மீன் அப்படிங்கிறது நெருப்பு திரள்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. தலைநாள் மீன், நிலைநாள் மீன் இதெல்லாம் இருந்திருக்கு. இந்த ரோகிணி இதெல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கிறதுலாம் வந்து வடமொழி சொல். அதுக்கு இணையான தமிழ் சொற்கள் வந்து தமிழில் இருந்திருக்கு. இப்போ இந்த நம்பிக்கைக்கு ஆப்போசிட்டாக இன்னொரு நம்பிக்கைங்க. இவர் கபிலர் சொல்கிறாரு, மைமீன் புகைமீனம், அதாவது கரிய கிரகம், சனி கிரகம் புகஞ்சாலும் தூமம் தோன்றினாலும், இந்த எரிமீன் தோன்றினாலும், தென்திசை சைடில் வந்து வெள்ளி ஓடினாலும் எங்களுக்கு ஒன்றுமே ஆகாது, அதாவது பாறையினுடைய நாட்டுக்கு வந்து ஒன்றுமே ஆகாது அப்படிங்கிற அந்த கான்செப்டும் இருந்திருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகே, இது வந்து ரொம்ப முக்கியமானதுங்க. இதில் மட்டும் ஒரு 1 or 2 minutes நான் ஸ்பெண்ட் பண்ணோம். அறம்பொருள் இன்பம் அப்படிங்கிறது அறக்கோட்பாடு. இந்த அறக்கோட்பாடு அப்படிங்கிறது சங்க இலக்கிய பாடல்களில் இழையோடிக்கிட்டே இருக்கும், நிறைய இடங்கள்ல வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் ஒரு மொத்தமாக வந்து திரட்டி தந்தது வந்து திருக்குறள் தான் நம்மளுக்கு. அதை கம்போஸ் பண்ணி ஆவணப்படுத்துனது வந்து திருக்குறள் தான். இதில் பன்னிரபடலம்னு ஒரு மறைந்த போன இலக்கண நூல் என்ன சொல்லுது அப்படின்னா, அறம்பொருள் இன்பம் என 3 வகை நுவலைத்து உலகம். அது வந்து தமிழ் கூறு நல்ல உலகம். அதில் அறம் இன்பம் ரெண்டும் வந்து மனம் சார்ந்தவை, புறம் வந்து பொருள் சார்ந்தது. இதை இன்னொரு இடத்துல வந்து ஒரு புறநானூற்று பாடல் என்ன சொல்லுது அப்படின்னா, பொருளும் இன்பமும் அறத்து வழிபடும் அப்படிங்கிறது. அதாவது பொருள் இன்பம் ரெண்டுமே ரெண்டுக்குமே வந்து அறம் தான் அடிப்படை. அறமற்ற காமம், அறமற்ற சமூக சமூக வாழ்வு ரெண்டுமே வந்து தீமை. இந்த கான்செப்ட் வந்து அறக்கோட்பாட்டில் இருந்திருக்கு. மூன்றாவது வந்து இந்த தொல்காப்பியம். அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பாட்டை வந்து நான் வந்து தமிழில் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணுற மாதிரி படிச்சிடுறேன். தமிழ் தான், தமிழை ஒன்று நானே டிரான்ஸ்லேட் பண்ணிடுறேன். காமம் நிறைந்த கடைக்கோடி பொழுதில் இன்பம் நிரம்பிய பிள்ளைகளோடு கூடி அறம்புரி சுற்றமோடு தலைவனும் தலைவியும் சிறந்தது பயிற்றல். சிறந்தது பயிற்றல் அப்படின்னா அறத்தை பயில்வது. அறம் பயிலுதல் இறந்ததன் பயனை, அதாவது களவிலிருந்து கற்புக்கு இறங்கியதன் பயன் அப்படின்னா, இங்க இந்த பிக்சர்ல பாருங்க, களவு பிள்ளைகள் வந்து ஒரு பருவ வயசுல காதல் வரும், அதுக்கப்புறம் வந்து கற்பு வாழ்க்கைக்கு அந்த இல்வாழ்க்கைக்கு போவாங்க, பிள்ளைகளை பெறுவாங்க. அந்த கடைசி பொழுதுல வந்து இவங்களோட சுற்றமோடு சேர்ந்து அறம் பயில்வாங்க. அதுக்கப்புறம் சமூக வாழ்வு, அறம் சார்ந்த சமூக வாழ்வு, இது வந்து முதுமை. இது வந்து கான்செப்ட்.
ஆச்சுங்களா? இத அப்படியே வந்து நம்ம எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா இதுல வந்து கசடுகளும் இருக்கும். பட் கான்செப்ட் வந்து இதுதான். இப்ப இந்த சுழற்சி வந்து இருந்துகிட்டே இருக்கு. பிள்ளைகள் வந்து களவு, கற்பு இந்த இது இருக்கிறது. பிள்ளைகளை பெறுதல். அப்ப இந்த பிள்ளைகள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் இந்த அறக்கோட்பாடுன்னு ஆயிருது. அத அத வந்து இப்ப இதுல கூட வந்து திருக்குறள்ல கூட ஒரு குறள் இருக்கும். என்ன குறள் இருக்கும் அப்படின்னா, "சிறுகை அளாவிய கூழ்ன்னு" ஒரு ஒரு குறள் வரும். அந்த மாரி வந்து அந்த குழந்தைகள பத்தி ரொம்பவே அ ம இது பண்ணி பாடியிருக்காங்க. அதாவது அ உயர்த்தி பாடியிருக்காங்க. குழந்தைகள் இல்லைன்னா, ஆ "வாழ்ந்து என்ன பயன்?" அப்படிங்கிற மாரி பாட்டு தான் இந்த பாட்டு. அது வந்து பாண்டியன் அறுவடை நம்பி பாடுறான். அது இல்லாம அறம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அ இந்த பாட்டு வந்து ஒரு இது பக்குடுக்கை நெடுங்காணியர பத்தி பேராசிரியர் நெடுஞ்செழியன் அந்த ஆசிரியத்த பத்தி அ ஆராய்ச்சி பண்ணவர். அவரு நெறைய இத பத்தி பேசியிருக்காரு. நமக்கு அது வேண்டாம். பட் இந்த பாட்டு ரொம்ப முக்கியமான பாட்டுங்க. தத்துவ பாட்டு மாரி. ஒரு வீட்ல சாவு வீடு, இன்னொரு வீடு வந்து கல்யாண வீடு. கல்யாண வீட்ல வந்து மாலை மாத்திக்கிட்டவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க. பிரிஞ்சவங்க இதுல சாவு வீட்ல பிரிஞ்சவங்க வந்து கண்ணீரோட இருக்கிறாங்க. படைத்தோன் மன்ற அப்பன் பிலானன். இது வந்து படைத்தவன் இது வந்து திட்டுறது, தெய்வத்த திட்டுறதுங்கிறது வந்து மனம் அனுபவிக்குது. ஆனா, அறம் அது அனுமதிக்குதுங்க. இன்னொன்னு இந்த நம்ம விவாத மேடைகள்லாம் வரும் தெரியுங்களா? ஐயோ! அ நல்லது செய்யலனாலும் பரவால்ல, கெட்டது செய்யாதீங்கன்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாரி நிறைய பேர் பேசுவாங்க. சில இந்த ஃபீலிங் நம்மளுக்கு வரும். அத வந்து இந்த புறநானூற்று பாடல்ல அப்பவே சொல்லியிருக்காங்க. "நல்லது செயல் ஆற்றிடாயினும், அல்லது செய்தல் ஓம்புமீன்." கெட்டது செய்யாதீங்க. நல்லது செய்யலனா கூட பரவால்ல. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அறம் இழையோடுவது. அதுக்காக மட்டும் தான் நான் குடுத்துருக்கேன். அ இதுல வந்து இன்னொன்னு வந்து என்னன்னா, இந்த இவர வந்து பிசிராந்தையார கேட்கறாங்க. "உங்களுக்கு நெறைய வரலையே, இவ்வளோ வயசாயிருச்சு. எப்படி நரை இல்லாம இருக்கிறீங்கன்னு?" கேட்டதுக்கு, "எங்க ஊர்ல வந்து சான்றோர்கள் நெறைய இருக்கிறாங்க. அதனால எனக்கு நரை வரல." அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்லாம, புகழ்றது மட்டும் கிடையாதுங்க. திட்டுறதும் திட்டியிருக்கிறாங்க. இந்த ஆவியாருங்கிற வந்து ஒரு அரசன திட்டியிருக்காரு. "எங்களுக்கு வந்து கலங்கல் கள்ள தருவாங்க. அரசன் தருவான். தான் மட்டும் வந்து வடிச்ச கல்ல குடிப்பான். எந்த நன்மையும் செய்ய மாட்டான். ஒரு அ வலிமை படைத்த பகைவனுடைய கோட்டைக்கு போய் நின்னு, அ போ அப்படின்னு சொல்லி வாய மடிச்சு எங்கள வந்து திட்டுவான். ஏன்னா போனா சாவு தான். அ அப்படின்னு சொல்லிட்டு அத சாபம் விடுற மாரி வந்து பாடியிருக்கிறாங்க. அதுவும் இருந்திருக்கு. அ அது இல்லாம மானம் வந்து பெரியதாக இருந்திருக்கு. அ இதுலயும் வரும். திருக்குறள்லயுமே இந்த அ மானம் பத்தி ஒரு இது வருங்க. "அறநிலைக்கா அல்லவை நோக்கி மரநிலைக்கா மானமுடையது அரசுன்னு" ஒண்ணு வரும். அந்த மாரி வந்து இது இரும்பொறை வந்து அ பகை ப அ பகை மன்னன்ட்ட சிறைப்பட்டு சங்கிலியால கட்டப்பட்டிருக்கும்போது, அவன் என்ன பண்றான் அப்டின்னா, குழந்தை பிறந்து இறந்தாலும், இறந்து பிறந்தாலும் அது வந்து பிண்டம் நெனச்சு போச்சிட மாட்டாங்க. வாளால கீறி தான் புதைப்பாங்க. ஆனா நான் இங்க வந்து நாய் படாத பாடு பட்டுட்டு இருக்கேன். நான் வயித்து பசிக்காக வந்து மத்தவங்கட்ட கையேந்திட்டு இருக்கிறேன். எதுக்காக என்னைய பெத்தாங்க? அப்டின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு. அதே மாரி இவரு சேரலாதன் பத்தி பாடும்பொழுது, அ அவன் நெஞ்சில குத்துன ஈட்டி வந்து முதுகுல பாஞ்சிட்டதுனால, வடக்கிருந்து உயிர் நீத்திருக்கான். ஸோ இந்த மாரியான இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வரும் ஆக்சுவலா. காதல் அப்படியே வந்து உங்களுக்கு வந்து அ ரசிச்சு, ரசிச்சு வந்து பாட்டு எழுதியிருக்காங்க. இத நம்ம படிச்சோம்னா ரொம்ப நேரம் ஆயிரும்னு நெனைக்கிறேன். அதனால ஒண்ணு மட்டும் சொல்லிட்டு போயிர்றேன் இதுல. அ இதுல இதுவரைக்கும் நம்ம படிச்சது வந்து பெண்ணை வந்து பெண்ணை பத்தி, பெண்ணுடைய ஃபீலிங்க பத்தி பாடுனது மட்டும் தான் இருந்திருக்கு. இதுல வந்து இந்த ஒரு பாட்ட மட்டும் நான் சொல்லிர்றேன். இதுல வந்து அந்த காதலன் வந்து என்ன சொல்றான் அப்டின்னா, கண்டிப்பா அந்த அ பொண்ண வந்து நான் இது பண்ணுவேன். அதாவது வந்து பெற்றே தீருவேன். அத இந்த ஊரு பார்க்கத்தான் போகுது. அது மட்டும் இல்ல, இந்த நல்லவனுடைய கணவன் இந்த நல்லவளுடைய கணவன் நான் அப்படின்னு வந்து பல்லோர் கூற, எனக்கு கொஞ்சம் நாணம் வந்துரும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான்னு வச்சுக்கங்களேன். ஸோ இந்த மாரியான உணர்வுகளும் வந்து இதுல நெறைய இருக்கு. ஆ அதுல அப்படியே போயிடுறேங்க நானு. காதல் பாட்டெல்லாம் பாடும்பொழுது, இயற்கை பற்றி அவங்க வந்து ரொம்பவே பாடியிருக்காங்க. ஆ இயற்கை இல்லாம வந்து எந்த பாட்டுமே அகப்பாடல்கள் இல்லைங்க. அதுல குறிப்பா 1 மட்டும் சொல்லலாம் அப்படின்னு பார்க்கிறேன். இது கொஞ்சம் வியப்பா இருக்கும் உங்களுக்கு. "சினைப்பசும் பாம்பின் சூழ்முதிர் பண்ண." ஒரு பசும் ஒரு ஒரு பாம்பு வந்து சினைப்பாம்பு இருக்கு இல்லைங்களா? சினையா இருக்கிற நமக்கு பாம்பு மட்டும் தான் கேள்விப்பட்டுருக்கோம். பாம்பு சினையா இருப்பத பத்தி கற்பனை பண்ணியிருக்கிறோமான்னு தெரியல. அந்த சினைப்பாம்பினுடைய சூல் முதிர்ச்சி அடையும்போது குட்டி போடும். அப்ப அந்த நிலையைப் போல என்ன இருக்குங்களா, கனைத்த கரும்பு இருக்கு இல்லைங்களா? கரும்பினுடைய கூம்பு வந்து பொதி விரியும்போது, அந்த பொதி அவிழ்வதற்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேஜ் வந்து சினைப்பசும்பாம்பின் சூல் முதிர்ப்பு போல் இருக்காம்.
அப்படிங்கிறதெல்லாம் வந்து இங்க அவ்வளவு நுட்பமா வந்து இயற்கையை வந்து அடைஞ்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இதுல சங்க இலக்கியங்கள்ல வந்து இந்த மாதிரியான ஓமைகள்லாம் நிறைய நம்ம பார்க்க முடியும். உணவு உணவு வந்து பார்த்தீங்கன்னா அரியல் அப்படின்னா கல்லு இல்லைன்னா சாராயம். இதுல இது வந்து குறுமுயலின் குலைச்சூட்டோடு முயல்கறி, நெடுவாழை புல்லவியல், வாழை மீனுடைய அவித்த பொரியல்னு வச்சுங்களேன். அதே மாதிரி அவில் நெல்லின் அரியல் ஆர்ந்து, நெல் இருந்து தயாரிக்கப்பட்ட சாராயம். அதெல்லாம் அது இல்லாமல் வந்து இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா புல்லரிசி எடுத்து கருவாட்டு சோறு பண்ணியிருக்கிறாங்க. நமளி தந்த மனவு சூழ் உடும்பு, அதாவது நாய் கடிச்சு கொண்டு வந்திருக்கிற உடும்பனுடைய கறிங்க வறுவல், அது பத்தி இருக்கு. மதவிடை கெண்டி, அதாவது இது வந்து என்னன்னா மாட்டுக்கறி, அது வந்து பத்தி இதுல பெருமானாற்றுப்படையில குறிப்புகள் வருது. இசை பத்தி சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட எல்லா பாடல்களுமே வந்து சந்த பாடல்கள், எதுகை மோனையோடு இருக்கக்கூடிய பாடல்கள் சங்க பாடல்கள்ல. அது இல்லாம வந்து சங்க பாடல்கள்ல நெடுநல் வாடையில் இதுல வந்து பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அதாவது மலைபடு கடாம்ல கூத்தர்கள் சுமந்து கொண்டு போகக்கூடிய இசைக்கருவிகள் பத்தி ஒரு பெரிய குறிப்பே வரும். அதை வச்சுதான் வந்து மலைபடு கடாமே தொடங்கும் ஆக்சுவலா. அது இல்லாம பல பண்கள் இருக்கு. நான் அதுல குறிப்பா ஒண்ணு மட்டும் நான் சொல்லணும். இந்த பாட்டு பெருமானாற்று படையில வர பாட்டு வந்து என்னன்னா, இடையர்கள் இருக்காங்க இல்லைங்களா, இடையர்கள் வந்து ஒரு மூங்கில எடுத்து அதை வந்து கடைஞ்சு ஒரு புல்லாங்குழல் பண்ணி அதுல வந்து பாலை பண் பாடி அது அழுத்து போய் அதுக்கப்புறம் ஒரு நரம்பையுடைய யாழ் பண்ணி அதுல வந்து குறிஞ்சி பண்ணை வந்து இசைச்சிருக்காங்க அப்படிங்கிற குறிப்பு வந்து இதுல வருதுங்க. இதுல எல்லாமே வந்து சந்த பாடல்லாம் இருக்கும். அதாவது இதுல எதுகை மோனையோட இருக்கும், இசையமைக்கக்கூடியது தான் இருக்கும். எல்லாம் கிட்டத்தட்ட வந்து பெரும்பாலும் ஒரு 90 விழுக்காடு பாடல்கள் அப்படிதான் இருக்கு. அது இல்லாமல் சில கசடுகளும் வரும், பரத்தேர் ஒழுக்கம் வரும். வணிகம் வந்து நமக்கு வந்து இதை குறிப்பா நான் சொல்றேன் நானு. வினைமான் நன்கலம் அப்படின்னா இந்த நுட்பமான வேலைப்பாடுடைய களம், பொண்ணோடு வந்து கரியோடு பெயரும். அதாவது பொண்ணு கொண்டு வந்துட்டு மிளகு எடுத்துட்டு போவோம் ஆச்சுங்களா. இதுல இன்னொன்னு வந்து நமக்கு சட்டை போடுவோமா அப்படின்னு வந்து சட்டை போட்டிருப்பாங்களா அந்த காலத்துல அப்படின்னு நமக்கு தெரியாது இல்லைங்களா. மெய்ப்பை புக்கு அப்படின்னு வருது. சட்டையினுடைய பேரு வந்து மெய்ப்பை, மெய்க்கான பை அப்படிங்கிற மாதிரி. இதுல யவனர் இருந்திருக்காங்க, யவனர் வந்து வேலை செஞ்சிருக்காங்க, விளக்கை தெரியிருக்காங்க. மிலேச்சர் அப்படின்னா இவங்க வந்து டர்க்ஸ், அவங்க வந்து அங்க இருந்திருக்காங்க. அது இல்லாம வந்து மாட ஒள்ளெறி அப்படின்னா லைட் ஹவுஸ், தடுப்பு நிலை அப்படின்னா வந்து டோல் கேட்டு. இதெல்லாம் வந்து நமக்கு இந்த வணிகத்தினுடைய குறிப்புகள் வந்து வரக்கூடியது இதுங்க. உடையில வந்து ஒரு குறிப்பா இதை மட்டும் சொல்லலாம்னு பார்த்தேன். தலையாடை எப்படி வந்து பூவை வந்து பின்னி தலையில வச்சுக்கிறாங்களோ அந்த மாதிரி வந்து தலையை பின்னி அவங்க அவங்களுடைய ஆடைக்கு மேல அழகுபடுத்துறதுக்காக வந்து தலையாடை வந்து இவங்க பெண்கள் வந்து அணிஞ்சிருந்திருக்காங்க. வரலாற்று குறிப்புகள் வருது. இந்த வரலாற்று குறிப்புகள்ல இது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. நந்தன்ட்ட போய் பரிசு வாங்குறத பத்தி பேசுறாங்க. அப்ப மௌரியர்கள் பத்தியும் பேசுறாங்க இந்த இடத்துல. இவர் மாமல்லனார் பாடல்கள்ல பெரும்பாலும் வரலாற்று குறிப்புகள் வரும். அப்ப இது என்னன்னா, நந்த பேரரசு வந்து கிமு 321, மௌரிய பேரரசு 329 184 வரைக்கும் போகுதுங்க. இப்ப மௌரிய பேரரசு ஆகிறதுக்கு முன்னாடி பட்ட காலம் வந்து 345 321 இந்த டைம்ல தான். இங்கதான் வந்து இந்த பாட்டை வந்து இவர் பாடியிருக்கணும். ஆனா நமக்கு சங்க இலக்கியம் வந்து கிமு 300லயே ஃப்ரீஸ் ஆயிருது. அது ஏன் அப்படின்றது தெரியல. ஏன்னா இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறிப்பு கிடைக்க தான் எடுப்பாங்க. ஆனா இன்னைக்கு வந்து நீங்க கிமு 300 தான் பவுண்டரி. அதே மாதிரி சில நம்பிக்கைகள்லாம் இருக்குங்க. நம்பிக்கைகள்ல சிறதை மட்டும் சொல்றேன் நானு. காக்க கத்துனா விருந்து வரும்னு சொல்லுவாங்களே, விருந்தினர்கள் வருவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நம்பிக்கை வந்து இங்க இருந்திருக்கு. விருந்து வர கரைந்த காக்கை எது பழியே அப்படின்னு. ஒரு டைம் செக் பண்ணிக்கிறேங்க. 9:40 5:40 டைம் இருக்குங்களா? இன்னொரு 10 மினிட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? முடிஞ்சிச்சு ஆல்மோஸ்ட். பள்ளி இது சகுனம் சொல்றது, இடதுகண் துடிக்கிறது. அதே மாதிரி வந்து குழந்தைக்கு பால் ஊட்டும் போது அம்மாவுக்கு ஒரு வாய் அப்பாவுக்கு ஒரு வாயின்னு ஊட்டுவாங்கல்ல, அது இருக்கு ஆக்சுவலா அகநானூறுல இருக்கு. அது இல்லாம இதுல வந்து நேர்ந்து கொள்றது, அதாவது இன்னைக்கு அம்மனுக்கு நேர்ந்துக்கிறோம் இல்லையா, அப்போ வந்து கொற்றவைக்கு நேர்ந்திருக்காங்க. நேர்ந்துக்கிறது, கையில வந்து காப்பு கட்டுறது, நல்ல நேரம் பார்க்கறதுங்க. நல்ல நேரம் பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கெல்லாம் நிமித்தம் வைப்பாங்க.
அதெல்லாம் அந்த பற்றியான குறிப்பெல்லாம் வருது. சகுனம் பார்க்கறது இது எல்லாமே வந்து இருந்திருக்கு. அப்போ இதை பற்றியான குறிப்புகள் எல்லாமே வந்து இதில் வருது. திருமணம், இந்த திருமணத்தை மட்டும் கொஞ்சம் சொல்லிடலாம். திருமணம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நாள் பார்த்து, இன்னைக்கு நம்ம ஊர்ல வந்து பெண்கள்லாம் வந்து தலையில சில குடமெல்லாம் வச்சுட்டு போய் சடங்கு பண்றாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி வந்து முதிய மகளிர் வந்து தலையில அகன்ற பானைகளை வந்து தூக்கி வச்சுக்கிட்டு குடத்தை தலையில உச்சி தலையில வந்து குடத்தை வச்சுக்கிட்டு போய் எது முன்ன தரணும் எது பின்ன தரணும் அப்படின்னு சொல்லி சில சடங்குகள்லாம் பண்ணி, அது மட்டும் இல்லாமல் புதல்வரை பெற்ற பெண்கள் தேமலை, அதாவது வந்து வயிற்றில் தேமல் இருக்கும், அந்த வயிறு அறுத்தெடுத்திருக்கிறதோ அது தேமலாக இருக்கக்கூடிய பெண்கள் வந்து தூய நகைகளை அணிஞ்சு இந்த மாதிரி கற்பிலிருந்து வலுவாத அப்படின்னு சொல்லி மணப்பெண்ணுகிட்ட சொல்லி அதை மணமகன்கிட்ட கொடுக்குற மாதிரியான பாட்டு. இந்த பாட்டு அகன்னு ஒரு பாட்டு. இன்னொரு பாட்டு இதே மாதிரி வருது. அது என்ன அப்படின்னா, இது பெண்ணை பெற்றவர்கள் வந்து மணமகன்கிட்ட கொண்டு கொடுக்குற மாதிரி. இதுல பந்தல் போடுவாங்க, உளுத்தம் பருப்பு கூட்டி சமைச்ச பொங்கல் இருக்கும், நெய் மிதக்கக்கூடிய வெள்ளைச்சோறு இருக்கும், ஊர் கூடி அதை பந்தல் போட்டு இசை அசைச்சு இது எல்லாமே வந்து திருமணம் வந்து நடந்திருக்கிறது. நம்ம இப்ப எப்படி நடக்கிறோமோ அப்படித்தான் நடந்திருக்கிறது. ஆனா தாலி கட்டுற வழக்கம் வந்து சங்க காலத்துல இல்லை. தாலிங்கிறத பத்தி சில இந்த சொல் வந்து நிறைய இடங்கள்ல வருது. அதெல்லாம் ஆண்கள் போடக்கூடிய தாலி, புலிப்பல் தாலி, அது வந்து பொன்னுடை தாலி, இதெல்லாம் ஆண்கள் போடக்கூடிய தாலின்னா சங்கிலின்னு பொருள். ஓகே, இந்த வடமரபு தென்மரபு இதையும் கொஞ்சம் பார்த்துடலாங்க. ஏன்னா இது வந்து திரும்ப திரும்ப வந்து இந்த இது சங்க இலக்கியத்துல பத்தி பேசும்போது இந்த பொருசல் பத்தி வரும். அதற்கான சில குறிப்புகள் மட்டும் நான் தந்துட்டு போயிடுறேன் நான். வைதிக இணக்கமும் பொருசலம் இதுல வந்து சங்க காலத்துல பார்த்தீங்கன்னா வைதிக மதம், புத்த மதம், சமண மதம் எல்லாமே உள்ள வந்துருச்சு ஆக்சுவலா. இதுல இயல்பா இருந்திருக்கிறாங்க. எப்படி வந்து யவனர்களை பத்தியும் துருக்கர்கள் பத்தியும் இருக்கோ அந்த மாதிரி வந்து பார்ப்பன மகனே இந்த மறைக்காப்பாளர் உரைப்பதி இந்த மாதிரி வந்து வைதிக மரபுகள் பத்தியான பல குறிப்புகள் வந்து வருதுங்க. அரசர்களையும் நீங்க பாத்தீங்கன்னா பள்ளியாகசாலை முதுகுடுவி பெருவிடுதி, தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன், கரிகால் பெருவளத்தான் இவங்க எல்லாருமே வந்து யாகங்கள்ல நம்பிக்கை கொண்டு இருந்திருக்கிறாங்க, யாகங்கள் பண்ணியிருக்கிறாங்க. அதை பத்தியான குறிப்புகள் வருது. இதுவும் வந்து ஒரு முக்கியமான காரணமா இருக்கணும். ஏன்னா பெருந்தேவி வழிபாடு தோன்றின காலத்துல வந்து வைதிகம் அதுல சேர்ந்துகிட்டதுக்கு காரணம் வந்து இந்த நம்பிக்கையும் ஒரு காரணமா இருக்கலாம். ஆனா வர்ண கோட்பாடு வந்து கண்டிப்பா எதிர்க்கப்பட்டுள்ளதுங்க. அதாவது என்னன்னா மனித நேயம் ஏற்கப்பட்டிருக்கிறது, உயர்வு தாழ்வு வந்து மறுக்கப்பட்டிருக்கிறது. அதான் இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு செய்தி. இதுல இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா 19ஆம் நூற்றாண்டுல இதை நான் இந்த வைதிகம் வரதுனால இதை நான் சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னு பாக்குறேன். இந்த குறிப்பு மட்டும் சொல்லிட்டு போயிடலாம்னு பாக்குறேன் நான். 19ஆம் நூற்றாண்டுல தான் வந்து வேதங்கள், மற்ற உபநிஷதங்கள் இதெல்லாமே வந்து மொழிபெயர்க்கப்படுதுங்க. ஐரோப்பியர்கள் வந்து மொழிபெயர்க்கிறாங்க. அப்படி மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு நூல் வந்து ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தினுடைய ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்ட எதிர் நூல்ல வந்து இந்த செக்ஷன் பிளாங்கா இருக்கு. அதாவது 20 இருந்து 31 வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்லோகன்ஸ் வந்து பிளாங்கா இருக்கு. அதுக்கு என்ன காரணம் சொல்லிக்கிறாங்க இங்க அப்படின்னா, குத்து மதிப்பா கூட இதை வந்து பிரிண்ட் பண்ண முடியாது, ஒரு பார்பரியன் லாங்குவேஜில் இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு புனிதப்படுத்தி பார்க்கும் பொழுது அந்த பார்வை வேறு. த ஃபைத் இஸ் டிஃபரெண்ட் தேன் த ரியாலிட்டி. அதை மட்டும் நான் சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னு பார்த்தேன். ஏன்னா அப்போ வந்து திரும்ப திரும்ப நமக்கு அந்த பேச்சு வருது இல்லைங்களா? ஸோ இந்த நம்பிக்கையோடு இருந்திருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லும் பொழுது எஸ், அப்போ அது தெரியல, ஆனால் காலப்போக்கில் தெரிய ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய செய்தி. தென்மரபுல வந்து கண்டிப்பா இப்ப இதை துறவு பத்தி நம்ம ஒரு இது கூட பார்த்தோம், இப்போ ரீசெண்டாக பேசணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா துறவு வந்து அதுல எந்த குறிப்புமே வரலைங்க. துறவு வந்து மறுக்கப்பட்டிருக்கிறது ஆக்சுவலா. இன்னொன்று வந்து அறக்கோட்பாடு எதையெல்லாம் அறமற்றவைன்னு சொல்லுதோ இந்த எல்லா கசடுகளும் வந்து சமூகத்தில் இருந்திருக்கு. அதனால ஒரு சங்க காலத்தில் வாழ்ந்தாங்க, ரொம்ப அருமையாக வாழ்ந்தாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. சாதாரணமான இயல்பான மனிதர்கள், எல்லா தவறுகளும் பண்ண மனிதர்கள், எல்லா நல்லதும் பண்ண மனிதர்கள், அறம் வந்து கொஞ்சம் அந்த சமூகத்தில் கொஞ்சம் உயர்வான நிலத்தில் இருந்திருக்கு. அந்த சமூகத்தில் பின்னி பிணைஞ்சிருக்கு அப்படின்னு நினச்சிக்கலாம் வச்சுக்கலாம். பெருங்கடவுள் வழிபாடு அப்படிங்கிறது வந்து நீங்க பெரும்பாலும் இந்த பார்த்தீங்கன்னா கடவுள் வந்து போற போக்கில் சொல்லிட்டு போவாங்க. அப்படிதான் வந்து பாடல்கள் இருக்கும். பிற்கால பாடல்கள் தான் வந்து கடவுள் பத்தி கொஞ்சம் அதிகமா வருது. அதுக்கப்புறம் வந்து இந்த பரிபாடல், திருமுருகாற்றுப்படை இதெல்லாம் வந்து முழுமுதற் கடவுளாகவே பாடல்களை பாடின தொகுப்புங்க அதெல்லாமே. அப்படி வரும்போது அதெல்லாம் பெருங்கடவுளை பற்றி பாடின பாடல். அது ஏன் வந்திருக்கலாம் அப்படின்னு தோணுது அப்படின்னா, ஏன்னா இப்ப மதங்கள்லாம் உள்ள வந்துருச்சு இல்லைங்களா? அப்போ ஒரு 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 அழுத்தம் வரும். நம்மளுடைய பண்பாடு போயிருமோ அப்படிங்கிற ஒரு அழுத்தம் வரும். அதுல வந்து தோன்றிருக்கலாம் அப்படின்னு தான் தோணுது.
ஏன்னா சங்க காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா வடக்க வந்து வைதிக வர்ண கோட்பாடும் பௌத்த சமணம் மட்டும்தான் இருந்துச்சுங்க. பெருங்கடவுள்லாம் பெருசா இல்ல. அதெல்லாம் வந்து தெற்குல இருந்து போயிருக்கிறதுக்கு மட்டும்தான் வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கான டாக்குமெண்டேஷன் வந்து சங்க இலக்கியத்தில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இது இன்னும் கொஞ்சம் பார்க்கணும். பட் எனக்கு தெரிஞ்ச வந்து இதான் செய்தி எனக்கு கிடைக்குது. மொழி வந்து அந்நிய மொழியாக இருந்திருக்குங்க சமஸ்கிருதம். மன்னர்கள் வந்து யாகங்களை செய்தாலும் பொதுமக்களுடைய சடங்குகளில் வைதிகம் இடம்பெறவில்லை. இது ஒரு குறிப்புங்க. முடிவரை அதை நாம் பார்த்துடலாம். இதை வந்து நம்ம சங்க காலம் வரைக்கும் நம்ம ஒன்று பார்த்தோம் இல்லைங்களா? கிட்டத்தட்ட இன்னும் 2 ஸ்லைடு தான். சங்க காலம் வரைக்கும் பார்த்தோம். சங்க காலத்திலிருந்து இன்றைய வரையான ஒரு ரிவ்யூ. சங்க காலம் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மன்னர்கள் மட்டுமே ஆண்ட ஒரு ஒரு ப்ரைட் இருக்கும் பாருங்க. தமிழ் அப்படின்ற ஒரு ப்ரைட் இருக்கும் பாருங்க. அந்த ப்ரைட் இருந்திருக்கு. தமிழ் கூறு நல்லுலகம் அப்படின்லாம் கூட சில சொற்கள்லாம் வந்து வரும். அந்த ப்ரைட் இருக்கும். அந்த ப்ரைடை உடைக்கிறத வந்து காரவலன் கல்வெட்டில் தான் வந்து அதை பற்றியான இன்ஃபர்மேஷன் வருது. தமிழ தேக சங்காத்தம்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பு வருதுங்க. அவன் கலிங்க பேரரசன் காரவேலன் தான் இந்த யானைக்கோய் கல்வெட்டில் அந்த குறிப்பு வருது. 3 மூவேந்தர்களையும் வந்து வெற்றி கொண்டிருக்கான். அதுக்கப்புறம் பட்ட காலத்தில் தான் வந்து கரிகால் பெருவளத்தான் இவருடைய இது வந்து பெரிய மாமன்னர் இவர். இவருடைய ஒரு குறிப்பு கூட வந்து பார்த்தீங்கன்னா சோலா பாஸ்ன்னு சொல்லிட்டு ஹிமாலயாஸில் ஒன்று இருக்குங்க. அதுக்கு வந்து கரிகாலனுடைய பேர்ல தான் அந்த சோலா பாஸ்ன்னு வச்சிருக்காங்கன்னு சொல்லி ஒரு குறிப்பும் இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் அதை கொஞ்சம் நம்ம தேடி பார்க்கணும். இந்த கரிகால் மன்னனுக்கு அப்புறம் ஒரு பெரிய தமிழ் மன்னர் அப்படின்னா ராஜராஜனும் ராஜேந்திரன் மட்டும்தான். அதுக்கப்புறம் வந்து நீங்க இங்கிருந்து பார்த்தீங்கன்னா களப்பிரர்கள் காலம், பல்லவர்கள் காலம், விஜயநகர பேரரசு, முகலாய பேரரசு, ஆங்கிலேயர்கள் ஆட்சி, இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து தமிழ் அல்லாதவர்கள் ஆண்ட காலகட்டம் இதெல்லாம். அப்ப சங்க காலத்திலிருந்து கிட்டத்தட்ட வந்து கிபி 300 இருந்து 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும், 3ஆம் நூற்றாண்டு 19ஆம் நூற்றாண்டு கிட்டத்தட்ட ஒரு 16 நூற்றாண்டுகள் நம்ம வந்து பிற மன்னர்களால் ஆளப்பட்டிருக்கோம். அப்ப இந்த ராஜராஜன் காலத்தை பத்தி கூட வந்து 18ஆம் நூற்றாண்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து மறந்துருச்சு. தஞ்சை பெரிய கோயில் ராஜராஜன் கட்டுனதுங்கிறதே நமக்கு லேட்டரா தான் தெரியும். 19ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாடி தான் நமக்கு தெரியும். மறந்துட்டோம். இப்ப இங்க இருக்கிற சில போட்டோஸ்லாம் நான் கொடுத்துருக்கேன். இது வந்து தமிழர்களுடைய படங்கள்ங்க. இது வந்து எலும்பு தோலுமா இருக்காங்க பார்த்தீங்களா? இது வந்து அந்த பஞ்சம் வந்துச்சு. தாது வருஷ பஞ்சம்னு ஒன்று வந்துச்சு. அந்த நேரத்துல வந்து எடுத்த படங்கள் இது. இங்க செழிப்பாக இருந்த அந்த இனம் வந்து ஒரு தமிழ் சமூகம் வந்து இங்க அடிமைகளாக விற்கப்பட்டு கிட்டத்தட்ட 18ஆம் நூற்றாண்டுலாம் பார்த்தீங்கன்னா அடிமைகளாக விற்கப்பட்டு வெளிநாடுகளுக்கு விற்கப்பட்டு, அதாவது தமிழ்நாட்டிலேயே வந்து அடிமைத்தனம் வந்துருச்சு. முதல்லயே மனிதனை அடிமைப்படுத்துவது அப்படிங்கிறது வந்துருச்சு. ஆனா தமிழர்கள் அடிமைகளாக்கப்பட்டு வெளிநாடுகளுக்கு விற்கப்பட்டது வந்து கிட்டத்தட்ட ஆங்கிலேயர்கள் வந்த பிற்பாடு தான் வந்து நடக்குது. அது அடிமைகளாக விற்கப்பட்டு பஞ்சத்துல பயங்கரமா அடிபட்டுங்க. அதான் தாது வருஷ பஞ்சத்தை பத்தி ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டெல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, எறும்பு வலையெல்லாம் வெட்டிங்க, அதுல இருக்கக்கூடிய தானியத்தை எடுத்து சமைச்சு அந்த சமைச்சது வந்து விக்கி செத்துருக்காங்க. அதை பத்தியான பாடல் இதெல்லாம். அந்த மாதிரியான ஒரு நிலை நமக்கு வந்து இந்த கட்சிகள் பிடிக்குதோ பிடிக்கலையோ என்ன நடக்குது அதெல்லாம் வந்து நமக்கு இப்போதைக்கு அது தேவையில்லை. ஆனா ஒரு ஹை லெவல்ல ஒரு 30K ஃபிட் இருந்து பார்த்தோம்னா இந்த அரசியல் மாற்றங்கள் நம்மளுடைய வாழ்வுல தமிழ் சமூகத்துல ஒரு பெரிய மாற்றத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு. அதை வந்து நம்ம சொல்ல முடியும். ஏன்னா நம்ம இப்ப வந்து அமெரிக்காவில் 1930 வந்து கிரேட் டிப்ரெஷன், அது இன்னைக்கும் வந்து உங்களுக்கு வந்து இன்ஃப்ளேஷன் வந்துச்சு, அது வந்து ரெசிஷன் வந்துச்சு அப்படின்னா உடனே வந்து அமெரிக்காவில் கிரேட் டிப்ரெஷன் பத்தி பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா நம்ம வந்து ரொம்ப ஈஸியா இதை மறந்துட்டோம். தாது வருஷ பந்தத்தை பத்தி மறந்துட்டோம் நம்ம. ஸோ இப்போ அதாவது வந்து இப்போ இந்த நூற்றாண்டில் நமக்கு கிடைச்ச வளர்ச்சி அப்படிங்கிறது கடைசி காலகட்டத்தில், அதாவது 90களுக்கு அப்புறம் நமக்கு கிடைச்ச வளர்ச்சி. அது வந்து நம்ம வந்து ஒண்ணுமே இல்லாத இடத்துல இருந்து டப்புன்னு வந்து மேலே வந்திருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளவு குறுகிய காலத்துல மேலே வர்றதுக்கு மற்ற இனங்கள்லாம் மேலே வந்துச்சா அப்படின்னு சொல்ல முடியாது. தெரியல, எனக்கு யாராவது தெரிஞ்சா சொல்லலாம். ரைட். இது கம்பாரிசன் வந்து 2 ஸ்லைடு மட்டும் வச்சிருக்காருங்க. நான் சங்க காலத்துல வந்து சாதிகள் இல்லை, குடி அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இருக்கிறவங்க வந்து குடி பத்தி பேசுறாங்க. அப்ப இருந்த குடி தான் இப்ப சாதிங்கிறாங்க. அதெல்லாம் வந்து நம்பிக்கை, அவ்வளவுதான்.
குடினா ஒரு சமூகம். அதாவது வந்து சில குறிப்புகள்லாம் வருது. காணாலஞ்சிறுகடி மீன்வளை பரதவர்னா மீன் பிடித்து வாழக்கூடியவர்கள். சமூகம் வந்து எய்னர் சமூகம், அதை வேட்டையாடக்கூடிய சமூகம். குறவர். குறவர்ங்கிறது இன்னைக்கு ஒரு சாதியா இருக்கு. ஆனா குறவர்னு அவங்க குகைகள்ல, குன்றுகள்ல வாழ்ந்தவங்க. அவங்க வந்து குறவர். மருத நிலையத்தில் உழவு செய்து வாழ்ந்தவர்கள் வந்து உழவர்கள், காட்டில் வாழ்ந்தவர்கள் காணவர்கள் அப்படின்றது இருக்கு. ஒவ்வொரு குடியிலையும் வந்து துடியன், பாணன், பறையன், கடம்பன், விரலி, கூத்தர், பொருணன், புலைத்தி, புலையன் இதெல்லாமே இருந்திருக்கிறாங்க. புலையன் புலைத்திங்கிறத வந்து இழிவானவர்கள் அப்படின்ட்டு அறிஞர்கள் எழுதியிருக்கிறாங்க. அப்படி வந்து இழிவானவர்களுக்கு எந்த விதமான சான்றுகளும் கிடையாது. இவங்கெல்லாம் வந்து இழிவு, இதான் வந்து அதனுடைய ஸ்பெக் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து எந்த பாடல்களையுமே கிடையாது. புலைத்தி அப்படிங்கிறவ துணி வெளுக்கும் பெண். அதாவது வந்து அழுக்கை நீக்குவோர். புலைனா அழுக்குங்க. புலைனா வந்து ஒரு தூய்மையற்ற இடம், தூய்மையற்றது. அந்த புலைத்தி அப்படின்னா அழுக்கை வெளுப்புவல் அப்படின்னு கூட இருக்கலாம். புலையன் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா துடி இசைப்பவன், போர்க்களத்தின் நிலவரத்தை அறிவிப்பவன், ஈமச்சடங்கு செய்பவன். ஈமச்சடங்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம பவனை கூடுதல் என்ன பண்ணோம்னா இன்னைக்கும் வந்து நம்ம அங்கே பிண்டம் வைக்கிறதுலாம் வந்து நமக்கு இவங்க பிராமணர்ஸ் வந்து பண்ணுவாங்க ஆக்சுவலாக. ஸோ அதனால் வந்து செய்கிற அந்த காரியத்தினால வந்து உயர்வு தாழ்வு இருந்தது இல்லை. கண்டிப்பாக இதில் வந்து சங்க காலத்தில் வந்து உயர்வு தாழ்வு இருந்ததுக்கு வாய்ப்பே இல்லை. அதான் நம்ம தெரிஞ்சுக்கிறது. அதே மாதிரி நம்ம இது முதலே பார்த்துட்டோம், நம்பிக்கைகள் நம்ம பார்த்துட்டோம். வைதிக சடங்குகள் திருமணங்கள்ல இதை நாம பார்த்தாச்சுங்க. இது இறந்தவர்களை புதைப்பது, எரிப்பது. ஏன்னா இப்போ ஒன்று சொல்லுவாங்க, நம்ம வந்து புதைக்கிறத மட்டும் தான் பண்ணுவோம், எரிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, எரிக்கிறதும் இருந்திருக்கு ஆக்சுவலாக. அதில் வந்து ஒரு இது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒள்ளெரி நைப்ப, ஒள்னா ஒளிரக்கூடிய, எரி நைப்ப உடம்பு மாய்ந்தது. இது ஒரு அரசனை பத்தி பாடுறதுங்க. அது எந்த அரசனை கொஞ்சம் மறந்துட்டேன் நான். அதே மாதிரி பூதப்பாண்டியனுடைய இவங்க மனைவி பெருங்கோப்பண்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பெரியவர்களை என்னை தடுக்காதீங்க, நான் வந்து என் கணவனோட உடன்கட்டை ஏறணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு வந்து தாமரை இருக்கக்கூடிய பொய்கையும் ஒண்ணுதான், தீயும் ஒண்ணுதான், நான் வந்து அதுல போறேன், என்னை விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பெரியவங்க வந்து அதை தடுக்கிறாங்க. அப்படிதான் அந்த பாட்டு இருக்கு. பிற்பாடு வந்து அது 19ஆம் நூற்றாண்டுல இந்த இடையில வந்து உடன்கட்டை ஏறுதல் வந்து சமயச் சடங்காவே ஆக்கப்பட்டுருச்சு. அது 19ஆம் நூற்றாண்டு முற்பகுதியில் தான் அது தடை செய்யப்படுதுங்க. சட்டப்படி தடை செய்யப்படுது. இன்னைக்கு வந்து அது சட்டப்படி தடை செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி நெடுங்கல்வாடையில் நாலங்காடி, அல்லங்காடி. நாலங்காடினா பகல் நேர கடைகள், அல்லங்காடிங்கிறது இறைச்சல் மிகுந்த இரவு நடை கடைகள். சங்ககாலம் போலவே இன்னைக்கும் வந்து நமக்கு ஏற்றுமதி இறக்குமதி நடக்குது. இன்னை வரைக்கும் வந்து காதல் மாறவே இல்லை. ஆனால் என்ன, இந்த காதலுக்குள்ள கொஞ்சம் சாதி பூந்திருக்கு, அவ்வளோதான். அது ஒன்று தான் மாற்றம். மற்றபடி வந்து காதல் பற்றி இன்னைக்கு கவிதைகளோ அல்லது வந்து படங்களோ எல்லாமே வந்து வந்துட்டு தான் இருக்கு நம்மளுக்கு. கடைசியாக ஒரு கொஷினோட அதை முடிக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். நிஜமாவே இது வந்து தமிழ் மன்னர்கள் சங்கம் வளர்த்தார்களா? அது எனக்கு பெரிய கொஷினா இருக்குங்க ஆக்சுவலா. ஏன்னா இறையனார் அகப்பொருள் அப்படிங்கிற இலக்கண நூலுக்கு உரை எழுதியவர் நக்கீரர் அப்படிங்கிற அவர் வந்து கிபி 7ஆம் நூற்றாண்டு, அதாவது சங்க இலக்கிய காலத்துக்கு அப்புறம் ஒரு 7 நூற்றாண்டுகள் கழித்து தான் அவர் வாய்வழி செய்திகளை வச்சு முதற்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம்னு சொல்லி அவருடைய உரையில குறிப்பிடுறார். அதை வச்சு தான் நம்ம வந்து இன்னைய வரைக்கும் நம்ம பேசிட்டு இருக்கிறது தமிழ் மன்னர்கள் வந்து சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தார்கள் அப்படின்னு பேசுறோம். மற்றபடி வந்து சங்க இலக்கிய பாடல்கள்லையோ இதுலேயும் வேற எந்த சான்றுமே இல்லை. அது ஒரு சான்று என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தலையாலங்கானத்து செல்வென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் வந்து மாங்குடி மருதனார் பத்தி ஒரு பாடல் எழுதியிருக்கான். அந்த பாடல்ல வந்து மருதனார் வந்து தலைமை புலவர்னு எழுதியிருக்காங்க. தலைமை புலவர் தான் எழுதியிருக்கானே தவிர, அதை வச்சு சங்கம் வளர்த்தார்கள், அதை வந்து சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தார்கள்லாம் எந்த குறிப்பும் இல்லைங்க. அதனால எனக்கு கொஸ்டின் என்ன அப்படின்னா, நிஜமாவே சங்ககாலம் அப்படிங்கிறது காரண பெயரா? காரண பெயரா இன்னைக்கு சும்மா ஒரு பேர் வச்சுக்கலாம். நமக்கு உதயபாஸ்கர்னு ஒரு பேர் வச்சிருக்கிற மாதிரி வந்து அந்த காலகட்டத்துக்கு சங்ககாலம்னு ஒரு பேர் வச்சுக்கலாமே தவிர, அது சங்கம் வளர்த்ததுனால் சங்ககாலம் அப்படிங்கிற காரண பேரா இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லைன்னு தான் தோணுதுங்க. அவ்வளவுதாங்க. நன்றி. நான் கொஞ்சம் டைம் அதிகமாகவே எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். 40 மினிட்ஸ்க்கு மேலே போயிருச்சுன்னு நினைக்கிறேன். மன்னிக்கணும். கொஸ்டின் ஆன்சருக்குள்ள போயிடும். தேங்க்யூ. தேங்க்யூ சார். நண்பர்களே, உங்களுக்கு சார் எடுத்த அந்த இதுல இருந்து நீங்க ஏதாச்சும் பகிர்ந்து கொள்ளனாலோ இல்ல உங்களுக்கு ஏதாச்சும் கேள்விகள் இருந்தாலும் நீங்க கேட்கலாம். தேங்க்ஸுங்க. தேங்க்யூ சார். ரொம்ப அருமையா இருந்துச்சு சார். கிட்டத்தட்ட ஒரு டைம் டிராவல் பண்ண மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு. ஆமா. நன்றி. கொஸ்டின் எதுவும் இல்லைங்களா? அவ்வளோதான். ஓகே. நண்பர்களே யாராச்சும் சார் கூட ஏதாச்சும் ஒரு
டீடைல்ஸ் எதாவது கேட்க விரும்புறீங்களா? இல்ல நீங்க எதுவும் பகிர்ந்துக்க விரும்புறீங்களா? ஏன்னா ஒரே ஒரு சந்தேகம் இல்ல. சரி. சொல்லுங்க மேடம். இந்த பாடல்கள் சொல்லும்போது இந்த 23ல இருந்து 31 மட்டும் மொழிபெயர்க்கப்படலை அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? ஆமாங்க. அது வேற மதங்களுக்கு எதிரானதாக இருக்கா இல்ல எதனால அவங்க அதை மொழிபெயர்க்கல? இல்ல அதுக்கு அது என்னங்கிறதையும் தேடி படிச்சேங்க. அந்த குறிப்பு இருக்கு. அது வந்து கொஞ்சம் பார்பரியன் லாங்குவேஜ்னு வச்சுக்கங்களேன். அது என்னன்னா, உங்களுக்கு அந்த ஸ்லைட் மட்டும் நான் அது காட்டுறேன் நானு. அது நம்ம இந்த யாகம் இருக்குல்ல. அ ஆமா அதாவது அ அஸ்வமேத யாகம்னு சொல்லுவாங்க. ஆமா. இல்லைங்களா? குதிரையை வந்து நம்ம டார்ச்சர் பண்றோங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்களா? குதிரையும் கடைசியில தீயில இல்ல, இட்டுருவோம். இல்ல. டார்ச்சர் கிடையாதுங்க. அது வந்து ஒரு பெண்கள் இருக்கக்கூடிய சபையில நாகரிகமா சொல்ல முடியாது. அப்படிங்கிற மாரியான ஒரு அ லெவல்ல அந்த பாடல்கள் இருக்கு. ஆ அந்த அஸ்வமேதகம் செய்யம் எதாவதுன்னா இந்த யஜுர்வேதம் அப்படிங்கிறது வந்து செய்முறை பற்றி வருதுங்க. அது என்ன மாரி பண்றாங்க? அதாவது இந்தந்த முறைகள் பண்ணணும் பிசிக்கலா அப்படின்னு சொல்லி வருது இல்லைங்களா? அதுல அந்த குதிரை, அ அந்த ராணி, அ ராஜா இவங்கெல்லாம் வச்சு ஒரு அ ஒவ்வொரு ஸ்லோகன்ஸும் வந்துகிட்டு இருக்கும். அந்த ஸ்லோகன்ஸ் வரும்போது அந்த செய்முறை வந்து நாகரிகமானதாக இல்ல அப்படிங்கிறது தான் அதனுடைய இதுங்க. ஓ, நான் அதனுடைய மொழிபெயர்ப்பை வந்து வேற ஒரு இடத்துல தேடியும் படிச்சிருக்கேன் நானு. ஒரு ஒரு புக் ஒண்ணு இருக்கு. அ அந்த புக் இங்க ஷேர் பண்ண வேண்டாம் அப்படின்னு பார்க்குறேன் நானு. நாகரீகமா இருக்காது. அ ஆனா இது இது வந்து நீங்க எப்படி எடுக்கணும் அப்படின்னா, எமோஷனலா எடுக்க வேண்டாம். இத வந்து நீங்க 4000 கிட்டத்தட்ட 3500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு பாடல். அப்ப என்ன ஒரு சமூகம் எந்த அமைப்புல அவங்களுக்கு இருந்துச்சோ, அத வச்சு தான் அவங்க பாடியிருப்பாங்க. அந்த சமூகத்துல வந்து அதுக்கு அ ஒரு ஏற்பு இருந்திருக்கும். அத வச்சு தான் அத பாடியிருந்திருப்பாங்க. ஆனா இன்னைக்கு சமூகம் மாற, மாற வளர்ச்சி அடைஞ்சுகிட்டே இருக்கோம் நம்ம. இன்னைக்கு நம்ம நினைக்கிற சில புனிதங்கள்லாம் வந்து நாளைக்கு புனிதமற்று போகலாம் நமக்கு. அப்படிப்பட்ட அ ஒரு எக்ஸாம்பிளா தான் இத நீங்க எடுத்துக்கணும். அது எதுக்காக நம்ம மெயினா சொல்ல வந்தேன் அப்படின்னா, ஃபெய்த் வெர்சஸ் ரியாலிட்டி அப்படிங்கிறத நம்ம மனசுல வைக்கணும். நம்ம நம்பிக்கை வேறு, ரியாலிட்டி வேறு. ஒரு அ ஒரு சப்ஜெக்ட்ட வந்து நம்ம வந்து ரிசர்ச் பண்றப்ப, இந்த டிஸ்டிங்ஷன் நமக்கு வந்து கொஞ்சம் இருக்கணும். அதுக்காக தான். ஓகேங்க, நன்றி. சார் வணக்கம். சொல்லுங்க. சார் இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த அதர்வண வேதத்துல இருந்த பாடல்கள் எல்லாம் வந்து எப்படிப்பட்ட பாடல்களா இருந்ததுங்க. இப்ப சமீபத்துல ஒரு ஒரு எல்லாம் திருமணத்துல சொல்லப்பட்ட மந்திரங்கள் எல்லாம் அதே அந்த வேதத்திலிருந்து எடுக்கப்பட்டதுதான். திருமண காலத்துல சொல்லப்படுற வேதங்கள் எல்லாம் அதே போலதான் இருக்கு. அத வந்து என்னன்னே தெரியாம நம்ம ஆட்கள் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அந்த பாடல்களோட உண்மையான பொருள் தெரிஞ்சா யாருமே அத சொல்ல மாட்டாங்க. சொல்வதற்கு அனுமதிக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. இதுதான் நீங்க சொல்ற அந்த புத்தகத்துல இருக்குதா? நான் எல்லா பாடல்களுமே அப்படி நம்ம சொல்ல முடியாதுங்க. அ இது எனக்கு இந்த கல்யாணத்துல சொல்லக்கூடிய பாடல்கள பத்தி எனக்கு தெரியல நிஜமா. அ கண்டிப்பா படிக்கணும். இதா இது அதாவது அதுக்கு டிரான்ஸ்லேஷன் வந்து நமக்கு வந்துருச்சுங்க. நம்ம இப்ப ரெஃபரன்ஸ் இல்லைன்னுலாம் நம்ம சொல்ல முடியாது. அதுக்கான இது வேணா லிங்க் வேணா நான் குடுக்குறேன். நம்ம இங்க ஏதாவது வந்து நீங்க வேதம்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, வேதம்னுடைய மொழி வந்து சமஸ்கிருதம் கிடையாதுங்க. அது வந்து வேத மொழி. அது அவஸ்தான் லாங்குவேஜ்க்கு ஜொராஸ்ட்ரியன் சொன்னேன் இல்லைங்களா? அவங்களுடைய வேதிக் லாங்குவேஜ்க்கு வேதிக் வேதிக். அப்படிங்கிறதாங்க. ஆ. வேதிக் லாங்குவேஜ். அது வந்து அவஸ்தான் லாங்குவேஜ்க்கு கிட்டத்தட்ட தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு நெருக்கமான தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு மொழி அது. சரி. அது இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய சமஸ்கிருத அ அறிஞர்களுக்கு கூட அந்த மொழிய வந்து புரிஞ்சுக்கிறது கஷ்டம். அந்த தொடர்ச்சி இல்லாம போயிருச்சு. அதுக்கு நிறைய பேர் பாஷ்யங்கள், விளக்கங்கள் எழுதியிருக்காங்க. ஆனா, இதுல வந்து 19ஆம் நூற்றாண்டுல இவங்க ஐரோப்பியர்கள்லாம் வந்த பிற்பாடு, வேதம் மட்டும் இல்லாம, நீங்க உபநிஷதங்கள் அது எல்லா சமஸ்கிருத இலக்கியங்கள் அத்தனையுமே வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அ தேவைன்னா நம்ம படிக்கலாம் அங்க போயிட்டு. அது இப்ப ஏதாவது மறைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாரி இதெல்லாம் இப்ப நம்ம சொல்றதுக்கு இல்ல. தேவைன்னா தேடி பார்க்கலாம். அ அதுல வந்து அ ஒரு குறிப்பா நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்லணும். அதாவது வைதிக முறையில வந்து வேதங்கள் தான் வந்து முழு முதற் பொருள். கடவுள்கள் கிடையாதுங்க. வேதத்துல கடவுள்கள் பற்றி பாடுறாங்க. அந்த கடவுள்கள்ல வந்து நீங்க நீங்க சொல்ற மாரி பாடல்கள் இருக்கலாம். நான் வந்து இவங்களுக்கு அதாவது இவங்களுக்கு முதல்ல வந்து பூஜை பண்ணுவேன். அடுத்து அடுத்து இன்னொருத்தருக்கு பூஜை பண்ணுவேன் அப்படிங்கிற மாரி ஏதாவது கண்டிப்பா இருக்கலாம். அது இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. ஆனா, அந்த கடவுள்களை விட வேதம் வந்து முழு முதற் பொருள். அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கும் உங்களுக்கு வந்து வேதம் தொடர்ந்து இருந்திருக்கு. இது 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 நாள் வரைக்கும் இருக்கு. ஆனா வேத கடவுள்கள் வந்து இன்னைக்கு யாரும் இல்ல.
பெருங்கடவுள்கள் மட்டும்தான் இன்னைக்கு இருக்கிறாங்க. அது வந்து தெற்குல இருந்து போன கடவுளாக தான் இருப்பாங்க. ஸோ இந்த முறைகள் வந்து இப்படி நீங்க சொல்ற மாதிரி சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிறது நம்ம அந்த டிரான்ஸ்லேஷன் தான் பார்க்கணும். நான் பார்த்ததில்ல ஆக்சுவலா. நன்றிங்க சார். ஆனா நன்றி. இன்னைக்கு அந்த வேதங்களை சொல்லக்கூடியவர்கள் அந்த வேதத்தினுடைய உண்மையான பொருள் தெரிஞ்சு சொல்றாங்களா அப்படிங்கிறது தான் எனக்கு இது. சொல்லக்கூடிய அந்த வைதிகர்களே அதை தெரிஞ்சு சொல்றாங்களா? இல்ல தெரியாமயே அதை தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ஆமா. ஒரு சந்தேகமான கேள்வியா இருக்கு. இல்ல அதனுடைய இதெல்லாம் நான் வந்து சொன்னேன். ஃபெய்த் வெர்சஸ் ரியாலிட்டின்னு சொன்னேன் இல்லைங்களா? ஆமா ஸோ சார். நீங்க வந்து அ அது மனப்பாடமா தெரியுமா இருக்கும். நிறைய பேத்துக்கு வந்து ஏன்னா அந்த அந்த மொழி வந்து வேத மொழிங்க. அதாவது அவஸ்தான் மொழிக்கு நெருக்கமான மொழி அது. அதனுடைய டைரக்ட் மீனிங் யாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் தெரிஞ்சிராது. அதுக்கு தான் பாஷ்யங்கள் படிக்கிறாங்க. பாஷ்யங்கள் அப்படிங்கிறது வந்து பாஷ்யம் அப்படிங்கிறது இப்ப நீங்க வந்து ஒரு விளக்கம் எழுதுறீங்கன்னு வச்சுக்கங்க. இப்ப நான் வந்து சங்க இலக்கியத்துக்கு ஒரு விளக்கம் எழுதுறேன் அப்படின்னா, எனக்கு என்ன தோணுதோ, என் அறிவுக்கு என்ன படுதோ அத நான் எழுதிட்டு போயிருவேன். என்னுடைய நம்பிக்கைக்கு ஏற்றவாறு நான் எழுதிட்டு போயிருவேன். அது வந்து பாஷ்யம். ஆனா அதான் அல்டிமேட் ட்ரூத் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சொல்ல இல்லைங்களா? முடியாது. ஆமா. சொல்ல முடியாது. அதுதான் வந்து பாஷ்யம். அப்படி நெறைய பாஷ்யங்கள் வந்து எழுதப்பட்டு இருக்குது. சரி. அத வச்சு மத்தவங்க வந்து பார்ப்பாங்க. இப்ப நான் உங்கள்ட்ட ஒரு செய்தி சொல்றேன். நீங்க இன்னொரு செய்தி சொல்றீங்க. அது ஒரு அது கொஞ்சம் 30வது மாறும். பர்சன்ட் 40வது பர்சன்ட் போகும்போது வந்து அந்த வெர்ஷனே மாறிரும். மாறும். அந்த மாரி இருக்கிறது தான். ஆனா இந்த ஸ்லோகன்ஸ் வந்து பாடிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரிக்வேதம் தான் முதல்ல வந்து பாடப்பட்டது. அது ஒரே இடத்துல பாடப்படல. பல்வேறு இடங்கள்ல வந்து அந்த ஸ்கூல் ஆஃப் இது அ வேதிக் ஸ்கூல்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலா. பிராமணாஸ் அப்படிம்பாங்க. அப்படி பாடப்பட்டதனுடைய தொகுப்பு தான் இன்னைக்கு ரிக்வேதமா நம்மகிட்ட இருக்கு. அத வந்து பிரிச்சு எழுதுனாங்க. இசை வடிவுல பாடுனது வந்து சாமவேதம். அதனால தான் பகவத்கீதையில பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணர் வந்து வேதங்களில் நான் சாமவேதம்னு சொல்ற மாரி ஒரு ஸ்லோகன் ஒண்ணு வரும். இசையோட இசைனா நீங்க வந்து இப்ப இருக்கக்கூடிய பண்கள்லாம் இருக்கு இல்லையா? ராகம்லாம் இருக்குல்ல, அதுல பாடல. சாண்டிங்ல தான் பண்ணாங்க. ஸோ சாண்டிங். இது வந்து யஜுர் வந்து குறிப்பா செய்முறையும், அங்கங்க கொஞ்சம் மந்திரங்களும் வரும். அதர்வ வேதம் வந்து உங்களுக்கு வந்து மந்திரங்களோட சம்திங் அது வரும். அது பிளாக் அஜூர், ஒயிட் அஜூர், பிளாக் அதர்வா அண்ட் ஒயிட் அதர்வான்னு கூட இருக்கு. ஆக்சுவலா அது எனக்கு குறிப்பா ரொம்ப அதிகமா தெரியல. ஆனா இப்படி பிரிச்சு சரி. எழுதுனாங்க. ரிக்வேதத்தையே வந்து பிரிச்சு எழுதுனாங்க. அ சரி. அத வந்து இவங்க வந்து இப்ப சாண்ட் பண்றதுங்கிறத அநேகமா சாமவேதத்துல இருந்து சாண்ட் பண்ணலாம். அது இல்லாம என்ன பண்ணாங்க அப்படின்னா, உபநிஷதங்கள வந்து வேதங்களோட இணைச்சாங்க ஆக்சுவலா. பிற்காலத்து அதாவது கிமு 600ல வந்து உபநிஷதங்கள் வந்து வேதங்களோட இணைக்கப்பட்டுச்சு. அதுவும் ஒரு எஃபர்ட் நடந்திருக்கு. ஸோ இதுல வந்து நம்ம தெளிவா படிக்கணும் அப்படின்னா, அப்ப நம்ம சிஸ்டமேட்டிக்கா படிச்சா தான் தெரியும். இல்லன்னா தெரியாது நமக்கு. அது இல்லாம நன்றிங்க நம்ம மற்றவங்க சொல்ல வச்சு நம்ம வந்து ஏத்துக்க முடியாதுங்க. ஏன்னா நம்மளா படிக்கலன்னா அது தெரியாது. அதனால சார். தெரியாத வரைக்கும் தெரியாதது தான். நன்றிங்க சார். நன்றி. ஆ. நண்பர்களே, வேற யாராச்சும் உங்க பகிர்தல் இல்ல கேள்விகள் ஏதாச்சும் இருந்தா சார் கேட்கலாம். ஓகே சார். சரிங்க. கேள்விகள் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன் சார். நம்ம நன்றிங்க. டிஸ்கஸ் பண்ணி. ஓகே. வாட் ஆஃப் தேங்க்ஸ் பை உமா மகேஸ்வரி. அனைவருக்கும் மாலை வணக்கம். ஞாயிறு போற்றுதும் அப்படின்னு சொல்லி இளங்கோவடிகள் சொன்னாரு. இன்றைய ஞாயிறு மாலையும் நம்ம போற்றக்கூடியதா இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, கதிரவனா என்னைக்குமே வந்து நம்மளுக்கு தமிழ்ல ஏதாவது ஒரு தடுமாற்றம் அப்படின்னு சொன்னா அதை தெளிவுபடுத்துறவர் யாரா இருப்பாருன்னா நம்ம வாசல்ல இருக்கக்கூடிய உதயபாஸ்கர் சார் தான். இன்றைய நிகழ்வு அப்படிங்கிற எடுத்துட்டோம் அப்படின்னம்னா, இந்த சங்ககால இலக்கியங்கள் காட்டும் சமூகமும் சமகாலம் சமூகத்தை பத்தி சொல்லும்போது அந்த ஒரு ஹிஸ்டரி டீச்சர் மாதிரி அந்த வரலாறை வந்து எங்க ஆரம்பிக்கிறது அப்படிங்கறதுல இருந்து ஆரம்பிச்சு அதோட ஒரு டைம் ஸ்கேலோட அழகா அது வந்து எல்லாத்தையுமே ஒரு மேப் எல்லாம் காமிச்சு ஸ்லைட்ல எங்களுக்கு போட்டு காமிச்சு அந்த ஒவ்வொரு பாடல்கள் இருந்த மேற்கோள்கள் இது எல்லாத்தையுமே போட்டு எங்களுக்கு அந்த காலத்துல யாரெல்லாம் அறிஞர்களா இருந்திருக்கிறாங்க, அதே தமிழ் மண் மட்டும் இல்லாம அதே காலத்துல உலக அளவுல எந்த அறிஞர்கள் எல்லாம் இருந்திருக்கிறாங்க, அப்ப அந்த சமூகத்துல இருக்கக்கூடிய காதலாகட்டும், திருமணமாகட்டும், பழக்க வழக்கங்கள், நம்பிக்கைகள், அந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் எல்லாத்தையுமே மேற்கோள்களை எடுத்து வச்சு அது எல்லாத்தையுமே எங்களுக்கு இன்றைக்கு ஒரு தெளிவுரை காமிச்சு அதோட இன்றைய சமகாலத்துல அதுக்கு முன்னையும் இப்போ நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு ஒரு ஒப்பிட்டு பார்க்கும்படியாகவும் ஒரு ஒப்பீட்டையும் நமக்குள்ளேயே உருவாக்கி கொடுத்து நிறைய தகவல்களை நமக்காக எனக்கு கொடுத்து நம்மள ஒரு தெளிவான ஒரு நிலைக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய உதயபாஸ்கர் சார் இன்றைய சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு மனமார்ந்த வாசலின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக்கிறோம்.
அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஹோஸ்ட் செய்த திரு நந்தகுமார் சார் அவர்களுக்கும், வாசல் பட்டயம் வாசித்த முனைவர் மைதிலி மேடம் செயலர் அவர்களுக்கும், வரவேற்புரை வழங்கிய திருமதி சுகன்யா மேடம் விபி உடல் மனநலக்குழு தலைவர் அவர்களுக்கும், சிறப்பு விருந்தினர் அறிமுகம் செய்து வைத்த நமது வாசல் உறுப்பினர் முனைவர் திரு வெங்கடாசலம் சார் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். மிக்க நன்றிகள் சார். முத்தாய்ப்பா யாருக்கு நன்றிகள் சொல்லணும் அப்படின்னா, இன்றைய நிகழ்வுகள் பங்கெடுத்துக் கொண்ட வாசல் மற்றும் வாசல் அல்லாத உறுப்பினர்கள் எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கிறோம். தேங்க்யூ சார்.